உடைய கிருபையும் சமாதானமும் அனைவரோடும் கூட உண்டாயிருப்பதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனுடைய துணைவியால் அன்பு சகோதரி அவருடைய வாழ்த்துதலை தெரிவித்தாங்க. திருநெல்வேலி திருச்சபையோடைய அன்பை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மகா உன்னத தயவினாலே இம்மட்டுமாய் நாம் அவருடைய கண்ணின் மணி போல் காக்கப்பட்டு வழி நடத்தப்பட்டு இந்த நாள் மட்டுமாய் நம்மை வழிநடத்தி இனியும் கூட அவருடைய பரிசுத்த பாதையிலே நம்மை நடத்த சித்தம் கொண்டு அவருடைய திருச்சமூகத்திலே சகோதர சகோதரிகளாக நாம் கூடி வரும்படியாகவும் அவருடைய குமாரன் வழியாக நாம் தொழுது கொள்ளும்படியாகவும் நமக்கு தேவன் மிகுந்த இரக்கம் செய்து இந்த ஆராதனையை ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. அவைகளுக்காக தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் காத்து நடத்தி வந்திருக்கிறாங்க, அதற்காக ஸ்தோத்தரிப்போம். விசேஷமாக இந்த ஒரு நாளிலும் இந்த நாகர்கோவில் ஐக்கியத்திற்காக வேதாகம ஒழுங்கின்படியான சில ஏற்பாடுகள் கூட நடக்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக வேண்டிய அநேக வார்த்தைகளை கூட தேவனுடைய வசனங்களிலிருந்து 7ஆம் தூதனுடையதான அவர் பெற்ற வெளிச்சங்களிலிருந்து அநேக விஷயங்களை நம்ம தியானிச்சிருந்திருப்போம். அதை கூட இந்த நாளில் நிறைவேற்ற தேவன் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறாங்க. இவைகள் எல்லாவற்றுக்காகவும் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒருமனப்பட்டவர்களாய் நாம் அவருடைய சமூகத்திலே களி கூறுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டதான ஒரு அருமையான சந்தர்ப்பத்திலும் தேவனுடைய வசனங்களாக வார்த்தைகளாக நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறதான காரியமும் அப்படிப்பட்ட வேதாகம ஒழுங்குமுறையாகிய தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் தியானிக்க இருக்கிறோம். தலைப்பு நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். பாடத்தினுடைய தலைப்பு நல்லொழுக்கமாயும் கிரமமாயும். இது ரீப்ரிண்ட் 1889. அந்த ரீப்ரிண்டை ஆதாரமாக வைத்து வால்யூம்ஸ்ல உள்ள சில பாயிண்ட்ஸையும் ஆதாரமாக வைத்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதார வசனம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40வது வசனம். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாக அப்போஸ்தலன் சபைக்கு சொல்லும்போது அந்த வார்த்தைகளை சொல்றாங்க. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது என்று சொன்ன இந்த வார்த்தையை ஆதார வாக்கியங்களாக கொண்டு சில விஷயங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை குறித்து சகோதரர் எழுதினதான சில விளக்கங்கள் எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, இந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது அப்படின்னா அறுவடையின் காலம் அல்லது நம்மளுடையதான ஆஹ் தியானங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம படிச்சு எப்படி புரிஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா இது ஒரு கடைசி காலத்துல என்ன செய்யறோம் அப்படின்னா நெருங்கி வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யறோம்னா புரிஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்குன்னா அந்த கடைசி காலமாக இருக்கிறபடினால பாபிலோனிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு சேர்க்கப்படுகிறவர்களுடைய கூட்டம் கூட எப்படி ஆயிட்டே இருக்கு அப்படின்னா சீக்கிரமாக அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இப்படி அதிகமாயிக்கிட்டே இருக்க இருக்க சிறிய கூட்டமாக இருக்கட்டும், அதாவது இந்த மாதிரியான நம்முடைய இப்ப நம்ம கூட்டம் சிறிய கூட்டமாக இருக்குது, சில ஊர்களிலே பெரிய கூட்டமாக. இப்படி சிறிய கூட்டமோ பெரிய கூட்டமோ அப்படி பரிசுத்தவான்களுடைய கூட்டங்கள் கூடி வரக்கூடியதான இப்படிப்பட்ட இடங்களில பிரச்சனைகளும் என்னவாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதிகமாயிட்டே இருக்கு. அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா புதிய புதிய பிரச்சனைகள் என்ன செய்ததுன்னா வருது. வேற 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 மாதிரியான பிரச்சனைகள்லாம் என்ன செய்யுது வருது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். பாருங்க, சகோதரருடைய ஆரம்ப காலங்கள்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மத்த விஷயங்களை ஆராய்ஞ்சு எழுதுறதுல ரொம்ப கவனம் கொடுத்திருக்கிறாங்க. ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியம், வருகைக்கு சம்பந்தப்பட்ட காரியம், பாபிலோன் என்ன, மற்ற விஷயங்கள் என்ன, இப்படி பல விஷயங்களை குறிச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா எழுத ஆரம்பிச்சிருந்திருக்கிறாங்க. ஆனா என்ன இல்லை அப்படின்னா இப்படி அப்போஸ்தலர் கொடுத்ததான இந்த தேர்தல் ஒழுங்குகள் குறிச்சு என்ன இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல நம்ம ஒரு கவனம் கொடுக்கல. ஆனா காலப்போக்குல கவனம் கொடுக்கும்பொழுது முன்பு எழுதப்பட்டிருக்கிறவைகள் எல்லாமே நமக்கு ரொம்ப கவனம் கொடுக்கக்கூடியவைகளாக இருக்குது அப்படின்றத அவங்க கவனிச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட ஏன்னா அவங்களுடைய கருத்தின்படியாக நம்ம எல்லாமே அறிஞ்ச விஷயங்கள்லாம் சபை எவ்வளவு ஒரு காலத்துக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நமக்கு தெரியும் அந்த 1914 அதுகிட்ட சபை நிறைவெல்லாம் நடந்துரும். அப்ப அவள் என்னவாயிருவா அப்படின்னா அதாவது ஆயத்தம் பண்ணப்பட்ட மணவாட்டி மனைவியாக கிறிஸ்துவோடு சேர்க்கப்பட்டுருவா. அதுக்கப்புறம் போகிறதான அந்த அனார்கி போன்றதான சில பிரச்சனைகள் இது பூமியில நடைபெறும். அப்ப ஆயத்தம் பண்ணப்படுவதற்குரிய அந்த வேலைகளை அதாவது பரிசுத்தவாட்டி தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களை ரொம்ப கவனம் கொடுத்து எழுதுவோம்னு சொல்லிட்டு
அதனுடைய விஷயங்கள்லயே ஃபோக்கஸ் பண்ணி போயிருக்கிறாங்க. சபை திடப்படக்கூடியதான விஷயங்கள்ல. ஆனா அந்த நாட்கள் செல்ல செல்ல என்னமாயிட்டு இருக்கு அப்படின்னா, இல்ல நம்ம அதோடு கூட கவனம் கொடுத்து நிப்பாட்டுவது சரியான ஒரு விஷயமாக இருக்காது. நம்ம அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் எது அப்படின்னா, சபையினுடைய ஒழுங்கு. அப்பதான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் நாம அதுக்கு கவனம் குடுக்கல. ஆனா இப்ப நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, அதுக்கு கொஞ்சம் அதிக கவனம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன செய்றாங்கன்னா, அதற்கு பின்னதாக எழுதி வர்றாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல நாம புரிஞ்சுக்கிடக்கூடிய காரியம் இதுதான். நாமளும் தெளிவா தான் இருக்கிறோம். என்ன அப்படின்னா, அறுவடையின் காலத்தினுடைய ஒரு நிறைவு பகுதிகளுக்குள்ள வந்துட்டோம். அதேபோல பாபிலோனிலிருந்து அறுக்கப்பட்டு அல்லது பிரிக்கப்பட்டு படக்கூடியவர்களுடையதான எண்ணிக்கையும் என்னவாயிட்டு இருக்குன்னா, அதிகமாயிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் மத்தியிலே சிறிய சபையாக இருக்கட்டும், பெரிய கூட்டமாக இருக்கிற ஐக்கியமாக இருக்கட்டும், பிரச்சனைகளும் என்னவாயிட்டே இருக்கு அப்படின்னா, புதுவிதமான அதிகமான பிரச்சனைகள சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்க, அப்போஸ்தலர் எழுதி கொடுத்திருக்கிறதான ஒழுங்குமுறைகளிலே சிறிய விஷயம், பெரிய விஷயம் இல்ல. எல்லா விஷயங்களுக்கும் என்ன செய்ய வேண்டியவங்களாக இருக்கோம்னா, அதிக முக்கியத்துவம் கொடுத்து கவனம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படித்தான் 7ஆம் தூதனும் என்ன செய்திருக்கிறாங்கன்னா, கவனம் குடுத்திருக்கிறாங்க. அதன்படியாக நமக்கும் நிறைய ஒழுங்குகளும் எழுதி குடுத்திருக்கிறாங்க. இப்ப அந்த ஒழுங்குமுறைகளை வசனத்தின் வாயிலாக நம்ம என்ன செய்றோம்னா, புரிஞ்சு நம்ம இத செயல்படுத்துகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்ப புரிந்து கொள்ளக்கூடிய காரியம், நடக்க இருக்கிறதான இந்த தேர்தல், அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுக்கு நம்ம எவ்வளவு கவனத்தோடு, பயபக்தியோடு கூட, நம் சொந்த புத்தியில் அல்ல, தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஆவியை கொண்டு, அத மிகுந்த ஜாக்கிரதையா செய்யணும் அப்படின்றதை நம்ம கருத்துல எடுத்துக்கணும். சரி, அப்படி எடுத்துக்கொள்ளும்போது பாருங்க, இன்னும் சில விஷயங்கள் எழுதுறாங்க. இந்த காலம், அறுவடையின் காலம் என்று சொல்லுகிறோமே, அப்படி இருக்க, இந்த அறுவடையின் காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கு அப்படின்னா, பிரித்தெடுத்தலின் காலமாக இருக்கு என்று நம்ம சொல்லணும். இந்த அறுவடையின் காலம் பிரித்தெடுத்தலின் காலமாக இருக்கிறபடியினால, இந்த அறுவடையினுடைய வேலைகள்ல பிரித்தெடுத்தலின் மன்னிக்கணும். அறுவடையின் வேலைகளிலே 2 வித வேலைகளும் உள்ள என்ன செய்ததுன்னா நடக்குது. அறுவடை என்பது ஒரு வேலை. ஆனா அதுல 2 விதமான உள்ள செயல்கள் காணப்படுது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோமானா, அதுல ஒண்ணு என்னது? பிரித்தெடுத்தல். சரி, பிரிச்சாச்சு. இப்ப அப்படியே விட்டுறலாமா அப்படின்னா, மற்றொரு செயல்பாடு இருக்கு. அது என்னது? சேர்க்கப்படுதல். அப்ப அன்புக்குரியவர்களே, அப்ப அறுவடையின் நிறைவேற்றத்துல 2 விதமான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அதுல ஒண்ணு பிரித்தெடுத்தல், மற்றொன்று சேர்க்கப்படுதல். இப்ப பாருங்க, நாமளும் கூட என்னதான் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, பிரிக்கவும் பட்டிருக்கிறோம், சேர்க்கவும் பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஆனா அதை இன்னும் ஒரு மேன்மையான பார்வையில எழுதுறாங்க. அத என்ன சொல்லி எழுதுறாங்க அப்படின்னா, வெளிப்படுத்தல் 18ஆம் வசனம் இருக்காது. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம்? அவளை விட்டு வெளியே வா. அந்த சத்தம் கேட்டீங்களா? ஆமா. நாமெல்லாம் அந்த சத்தம் கேட்டோம். அவளை விட்டு என்ன செஞ்சுட்டோம்னா, வெளியில வந்துட்டோம். இப்போ அறுத்து கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாருன்னா வச்சிருக்கிறாரு. இப்ப இது இதோட நிக்கல. மற்றொரு வசனத்த இதற்கு ஒப்பிட்டு காட்டுறாங்க. அது என்னன்னா, இன்னொரு சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்குது. அது என்ன சத்தம் அப்படின்னா, சங்கீதம் 50:5ல உள்ள சத்தம். அது என்ன சத்தம்? பலியினாலே என்னோட கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான சத்தம். பாருங்க அன்புக்குரியவர்களே, பாபிலோனிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு சத்தம் கேட்கப்பட்டுச்சு. இந்த சத்தம் நம்மள கேட்டா எல்லாரும் ஆமா இந்த சத்தம் கேட்டுச்சு அப்படி சொல்லுவோம். ஆனா மற்றொரு சத்தமும் இப்பவும் கேட்டுட்டு இருக்கு. அதுவும் ஒரு பிரித்தெடுத்தலும் சேர்க்கப்படுதலுமாக இருக்கு. பாத்தீங்களா? இப்ப எவ்வளவு கவனம் வேணும்? பாருங்க, நானும் பிரித்தெடுக்கப்பட்டவள், நானும் பிரித்தெடுக்கப்பட்டவன், நானும் சேர்க்கப்பட்டவன் என்று அதே நிலைமையில நிற்பதற்கல்ல, மீண்டும் ஒரு சத்தம் கேட்கிறது. அது என்ன அப்படின்னா, பலியினாலே என்னோட கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லுகிறதப்பா. அப்ப இந்த சத்தம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமா? இதுல நம்ம அறுவடை ஆயிட்டு இருக்கிறோமா? நாம சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா? என்பதை நம்ம கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இத என்ன செய்றாங்கன்னா எழுதுறாங்க. இப்படி இருக்க ஒரு அறுவடை சம்பந்தமான விஷயங்கள என்ன செய்றாங்கன்னா சொல்றாங்க. அது என்ன? ஒரு விவசாயி, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, விதைக்கிறாரு. அதுக்கப்புறம் அது விளைச்சல் தருது. இப்ப விளைஞ்ச தானியங்கள அறுத்து அப்படியே விட்டுட்டு வருவாரோ? அப்படின்னா செய்ய மாட்டாரே. ஏன்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, பறவைகள் கொத்தி போட்டுட்டு போயிரும்.
அதே போல அது மழை பெஞ்சு அந்த தானியங்கள் எல்லாமே அதிலேயே கெட்டு அழுகி போயிரும். அப்படி வேஸ்ட்டா போயிரும் இல்லையா? எந்த ஒரு விவசாயியும் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, அறுத்த பயிர்கள அப்படியே விட்டுட்டு வரமாட்டாரே! அவர் அத கொண்டு போய் கரெக்ட்டா எங்க கொண்டு போய் சேர்த்துருவாரு? களஞ்சியத்துல சேர்த்துருவாரே! அவர் அப்படி செய்யும்போது, அன்புக்குரியவர்களே, இவரு ரொம்ப ஞானமான விவசாயி. பரம தகப்பன் ரொம்ப ஞானமான விவசாயி. நம்முடைய கர்த்தர் ரொம்ப ஞானமா அத கையாள்றாரு. அப்படி இருக்க, இவரு விதைச்சுட்டு அப்படியே விடுகிறவரும் அல்ல, அறுத்துட்டு அப்படியே விடுகிறவரும் அல்ல. இத சரியா கொண்டு போய் எங்க சேர்க்கிறார் அப்படின்னா, களஞ்சியத்துல சேர்க்கிறார். அப்ப இங்க தான் அன்புக்குரியவர்களே, பிரித்தலும் சேர்த்தலும் ஆகிய 2 வேலை இங்க என்ன செய்ததுன்னா நடக்குது. இது ஆரம்பத்துல நடந்தது, நமக்குள்ள நடந்தது உண்மதான். ஆரம்பத்துல பாபிலோன்ல இருந்து நம்ம பிரித்தலும் சேர்த்தலுமாக இங்க வந்திருக்கிறது உண்மதான். ஆனா இப்போ நம்ம ஒரு அறுவடைக்கு தயாராக பிரித்தலும் சேர்த்தலும் ஆகிய பரிசுத்தவான்களுடையதான கூட்டத்துல இருக்கிறோமா இல்லையான்றத நாம தான் நிதானிச்சுக்கணும். இந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது என்று சொல்றத பாப்போம். குறிப்பிட்ட காலம் கேட்டுட்டு தான் இருக்கு. நம்ம நிதானிப்போம். இந்த சத்தத்துக்குள்ள இருக்கிறோமா? பலியினாலே நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என்ன அவர் அறுவடையாக்கி அவருடைய களஞ்சியத்துல சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதனுடைய அந்த முழு உணர்வு, அதனுடைய அந்த அர்ப்பணிப்பு நம்ம இடத்துல இருக்குதா என்பதை நம்ம சிந்திப்போம். என்பது சகோதர. இப்படி பார்க்கும்போது மற்றொரு விஷயத்த சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, இப்படி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அப்போ ஒரு அறுவடைக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் இல்லையா? பாபிலோன்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இல்லையா? இப்போ செப்பரேட் பண்ணிட்டார் இல்லையா? பிரிச்சுட்டார் இல்லையா? இப்ப பிரிச்ச நாம எல்லாருமே ஏதோ ஒரு இடங்கள்ல இருந்து பிரிச்சு கொண்டு வந்தவர்கள், சேர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறோம்ல. இப்ப இப்படி சேர்க்கப்பட்டவர்கள், சேர்க்கப்பட்டவர்களாக இருக்கணுமே தவிர, தனித்து இருக்கக்கூடாது என்று சொல்றார். அடுத்த பாயிண்ட் சொல்லும்போது சொல்றாங்க, இப்ப பிரிச்சுட்டாருல்ல, நானெல்லாம் அப்படிப்பட்ட வகுப்பு தான் அப்படின்னு சொல்லி சொன்னா, கொண்டு வந்து சேர்க்கப்பட்டவர்களாகிய நாம இனி எப்படி இருக்கக்கூடாது? பிரிந்து இருக்கக்கூடாது. பிரிந்து இருக்கக்கூடாது. நீங்க சொல்லுங்க, நான் அப்படி சேர்க்கப்பட்டவளாக, சேர்க்கப்பட்டவராக தான் இருக்கிறேன் அப்படின்னா, அல்லது நமக்குள்ள ஏதாவது பிரிஞ்சு இருக்கிறோம். பிரிஞ்சுனா என்ன சொல்றது? தனித்து போய் அப்படி இல்ல. நம்முடைய இருதயம் எங்கேயே சார்ந்து இருக்காது. ஆ இப்படி பிரித்தெடுத்து சேர்க்கப்பட்டவர்களுடைய அவர்களோடு நம்முடைய இருதயம் என்னவே ஆகாது. சேராது. இப்படி இருக்கிறோமா? சிந்திச்சு பார்ப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சிலர் சுத்தமா சேராமலே கூட என்ன செய்யலாம்னா இருக்கலாம். பாபிலோனை விட்டு வெளியில வந்திருக்கலாம். ஆனா எதுக்குள்ள சேரவே மாட்டாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட ஐக்கியத்தையும் விரும்பவே மாட்டாங்க. இதை குறித்து சில விஷயங்கள் மாத்திரம் நம்ம எங்க இருந்து பார்க்கிறோம் அப்படின்னா, வால்யூம்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. ஒவ்வொரு மனிதனும் எப்படியாவது ஒரு சவகாசத்தை தேடுவது இயற்கையானதுதான். மேலும் இனம் இனத்தை சேரும் என்ற பழமொழியும் உண்மையானது என்று அவனுடைய அனுபவத்தின் மூலம் அறிந்திருப்பான். ஆகவே ஆவிக்குரிய மனதை உடையவர்களின் சகவாசம் விரும்பப்படாவிட்டால், அதற்காக வாஞ்சிக்கப்படாவிட்டால், அதை தேடாவிட்டால், அப்படியான சகவாசத்தை விரும்பும்படியான தருணங்களை நாம் அதிகரிக்காவிட்டால், இவைகள் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை பொறுத்தவரையில் ஆரோக்கியமற்ற நிலைமைக்கு எடுத்துக்காட்டு என்று எண்ணலாம். இதை 6வது வால்யூம்ல இந்த மாரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பிரித்தெடுத்த மனுஷன் சேர்க்கப்பட்டவராக இருந்தா, நாம ஆவிக்குரியவர்கள். அல்லது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்களுடைய சவகாசத்த தேடத்தானே செய்யணும். ஏன்னா உலகம் ஒரு பழமொழி சொல்லுது, "இனம் இனத்தை சரி. சேரும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதே. சொல்லுவாங்க தெரியுமா? "காட்டுல அலைஞ்சாலும் கூட்டுல வந்து என்ன செஞ்சிரணும்? சேர்ந்துரணும்" அப்படின்னு. அப்ப பாருங்க அன்புக்குரியவர்களே, இப்படி உலகம் சில விஷயங்கள இப்படி சொல்லுது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. இயற்கையாவே சொல்றாங்க, "இனம் இனத்தை சேர்ந்துரும்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பாருங்க, அப்போ அதனுடைய சவகாசத்த தேடுதே. நாம பிரிக்கப்பட்டவர்களாக இருந்தா, இப்படி பிரிக்கப்பட்டவர்களுடைய சவகாசத்த தேடத்தானே செய்வோம். நாம ஆவிக்குரியவர்களாக இருந்தா, ஆவிக்குரிய சவகாசத்த தேடத்தானே செய்வோம். ஒருவேள அப்படிப்பட்டதான ஆவிக்குரிய சவகாசத்த அவங்க விரும்பாட்டினா, அவங்க வாஞ்சிக்காட்டினா, அவங்க தேடாட்டினா, ஆக இப்படிப்பட்ட தருணங்களை எல்லாம் கூட்டிக் கொள்ளாதபடிக்கு இருந்தாங்க. எத? ஆவிக்குரியவர்களுடைய கூடுகைகள் கூடும் பொழுது, அத அவங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஆவிக்குரிய கூடுகைகள அவங்க தவிர்க்கிறாங்க. இப்படி அவங்க இந்த கூடுகைகள் அதிகரிக்கணும் என்று சொல்லி இருக்கும்போது,
அது நாளடைவுல என்னவாகுது அப்படின்னா குறைஞ்சு 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 40 45 பேர் வந்துட்டு இருந்ததான இடத்துல இப்ப 3 பேர் அல்லது ஒரு 6 பேர் இந்த அளவுல அது என்னவாகுது அப்படின்னா குறைஞ்சுகிட்டு இருந்தா என்ன சொல்லலாம்? சொல்றாங்க அப்படி காரியங்கள் எல்லாம் விரும்பல, அத அதிகரிக்கல அப்படின்னா, இது எப்படிப்பட்ட ஒரு நிலைமை? ஒரு ஆரோக்கியமற்ற நிலைமை என்று சொல்லுகிறது. மேலும் சில விஷயங்கள் தொடர்ந்து படிங்க. இந்த விஷயங்களை குறித்து மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்கும் ஸ்லாக்கியத்தை விரும்பாத ஒருவரை சில விஷயங்களில் ஆவிக்குரிய விதத்தில் நோயுற்றவராக இருக்கிறார் என்று சொல்வதில் ஆச்சரியமில்லை. அவர் தன்னுடைய வியாதியை தன்னால் கண்டுகொள்ள முடிகிறதோ இல்லையோ, அவர் அப்படியாகத்தான் எண்ணப்படுகிறார். இப்படி என்ன சொல்றாங்க? ஒருவேள ஆவிக்குரிய சம்பாஷணைகள் எங்க தான் இருக்கும் அப்படின்னா, ஆவிக்குரிய ஐக்கியத்துல தான் இருக்கும். அதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆனா எனக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. எனக்கு அந்த மாரியான விருப்பமும் இல்ல. அப்படின்னு சொல்லி ஒருவர் சொல்லுவாரானால், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆவிக்குரிய விதத்தில் நோயுற்றவராக தான் இருக்கிறார். அவரு அதுல ஆச்சரியம் இல்ல. அவருக்கு அது தெரியுதோ, தெரியலையோ, ஆனா என்னமோ விஷயம் என்னதான்? அவர் அப்படித்தான். அன்பு சகோதர சகோதரிகளே, இதையும் சொல்லுகிறத பார்க்கணும். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டவர்களாக இருக்கணும். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட இனமாக இருந்தா, நம்மைப் போல் பிரித்தெடுக்கப்பட்டவர்களுடைய இனமாகிய இதுல நம்ம எப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா, சேர்ந்து தான் இருக்கணும். சொல்றாங்க, பாபிலோனிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகிய நாம் ஒருவரிடத்திலிருந்து இன்னொருவர் பிரிந்து தனித்து காணப்படக்கூடாது. மேலும் ஒருவேளை அவர் தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கலாம். மேலும் ஒரு விதமான ஆவிக்குரிய பெருமையினால் பீடிக்கப்பட்டிருக்கலாம். இதன் விளைவாக அவர் தனக்குள்ளாகவே சொல்லிக் கொள்வது என்னவெனில், நான் அவரை பின்பற்றுகிற மற்றவர்களோடு சேர்ந்து படிக்கும்படியாக கிறிஸ்துவின் பொதுவான பள்ளிக்கு செல்ல அவசியமில்லை. நான் வீட்டில் இருந்தபடியே தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வேன். அவர் எனக்கு தனியாக அதிக ஆழமான, இன்னும் அதிக ஆவிக்குரிய பாடங்களை எனக்கு கற்றுக் கொடுப்பார் என்பார். மேலும் இப்படிப்பட்ட ஓர் இருதய சிந்தையிலும் நடத்தையிலும் இருக்கும் வரை அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கான ஒரு தனிப்பட்ட வாக்குத்தத்தமும் கிடையாது என்பதை நினைவு கூற வேண்டும். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இப்படி யாரோ ஒருத்தர் விரும்புறாரு. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நான் போய் இவங்களோடலாம் சேர்ந்து படிச்சு தான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அவங்கள விட்டு தனியா வந்து எனக்கு என்ன செய்வாரு? கற்றுக் கொடுப்பார். இத நீங்க மேலும் இதுல உள்ள விஷயங்கள்லாம் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் இதுக்காக யார விட்டு தனியா வருவார் அப்படின்னு. இந்த கூட்டத்த விட்டு தனியா எனக்கு வந்து, நான் செய்து கொள்ளக்கூடியதான இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாஞ்சைக்காக, ஆண்டவர் எனக்கு தனியா வந்து என்ன செய்வாரு? சொல்லிக் குடுப்பாரு. இன்னும் நினைக்கிறாரு, என்ன நினைக்கிறாரு? அதிக ஆழமான விஷயங்கள கூட எனக்கு என்ன செய்வாரு? சொல்லிக் கொடுப்பாரு. அதனால சேர்ந்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்துக்கு நான் போகணுன்றதான அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு அவரு நினைப்பாரானால், சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு இருதய சிந்தை நடத்தை இருக்கும் வரை, ஆண்டவரிடத்திலிருந்து அவங்க ஒரு ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தனிப்பட்ட வாக்குத்தத்தமும் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்யப்படல? குடுக்கல. ஒரு வாக்குத்தத்தம் கூட குடுக்கல. அப்படின்னா, எங்கே 2 பேராவது, 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ, அங்கே அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன். அன்புக்குரியவர்களே, எங்கே 2 பேர் ஒருமனப்படுகிறார்களோ, அங்க தான் நான் வாசம் செய்வேன். சோ அப்படியாக 2 பேர், 3 பேர் சேரக்கூடியதான அந்த சிறுமந்தைக்கு தான் என்ன இருக்கு அப்படின்னா, அவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்குதே தவிர, தனித்திருந்து எதையாவது நம்ம அவர்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம். யூடியூப் மூலியமா கற்றுக்கொள்ளலாம். இல்ல இவ்ளோ மெட்டீரியல்ஸ் இருக்குது, இவ்ளோ ஆப் இருக்கு. அதன் மூலமா நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நெனச்சா, அப்படிப்பட்ட ஒருவருக்கு எவ்வித வாக்குத்தத்தமும் இல்ல. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப புரிஞ்சு கொள்ளணும். பிரித்தெடுத்தலும், சேர்க்குதலும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. அங்க மட்டும் தான் தெய்வீக ஒழுங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க மட்டும் தான் தெய்வீக வழிநடத்துதல் உண்டாயிருக்கு. அப்ப நாம அத ரொம்ப சின்சியரா கவனிக்கணும். மேலும் சொல்றாங்க, இப்ப பிரித்தெடுத்து சேர்க்கப்பட்டிருக்கிறதான இங்க சொல்லும்போது, அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பந்தி எங்க தான் இருக்கு அப்படின்னா, இங்க தான் இருக்கு. இந்த கர்த்தருடைய பந்தியை சூழ யார் இருப்பாங்க அப்படின்னா,
கிறிஸ்தவ உறவிலும் ஐக்கியத்திலும் இருக்கிறவர்கள் கூடியிருப்பாங்க. புரியுதுங்களா? கர்த்தருடைய பந்தினா நீங்க ராபோஜனத்துக்கு போயிட வேண்டாம். அங்க நம்ம சொல்றது உணவு. கர்த்தரை போஷிக்கிற இந்த உணவை சுத்தி இது ஒரு அருமையான ஆசீர்வாதமான பந்தியா இருக்கு. இந்த பந்திக்கு யார் கிறிஸ்தவ உறவில இருக்கிறாங்களோ, ஐக்கியத்தில் இருக்கிறாங்களோ, அவங்க தான் ஒன்று கூடி இருப்பாங்க. இந்த ஒன்று கூடக்கூடிய வகுப்பார் யார்? உணவை கண்டு பிணமை நாமலாம் அப்படின்றது கழுகுகள் ஜெனரல். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கழுகுகள் வந்து கூட. அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்கள் தான் கழுகு வகுப்பார். இப்ப நம்ம சொல்லுவோம், ஆமா இங்கதான் கர்த்தருடைய போஷிப்பு இருக்குது, கர்த்தருடைய பந்தி இங்கதான் நடைபெற்று கொண்டிருக்குது. அதனால கிறிஸ்தவ ஐக்கியத்திலும் உறவிலும் இருக்கிறதானா அப்படிப்பட்ட பந்தியின் ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வந்து எடுத்துக்கொள்ளுகிறோமானால் கழுகு வகுப்பாரா இருக்கும். ஏன்? கழுகு தூரத்திலிருந்து தன் இரையை அறியும். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம சிந்தித்து பார்ப்போம், நம்ம கழுகு வகுப்பாரா? பாருங்க, அப்படி இருக்க மேலும் சொல்றாங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் என்ன செய்ய வேணாம், விட்டுறாதீங்க சொல்றாரு. அது சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்த விஷயம், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும். புத்தி சொல்லலாமா? ஆனா அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன இருக்குது? ஊக்கமூட்டுவோம், என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ நாளானது சமீபித்து வருகிறதை பாடத்தினுடைய துவக்கத்திலேயே நம்ம புரிஞ்சுக்கிட்டு தானே உள்ள போறோம். அப்படி இருக்க எவ்வளவு சமீபித்து வருதோ அவ்வளவுக்கு கூடுகைகள் அதிகமாகணும். கூடுகையிலே கூடி வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகணும். அப்போ இதை யார் செய்வா? ஒருவரை ஒருவர் ஊக்கமூட்டி ஒருவரை ஒருவர் என்கரேஜ் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா நாம தேர்ந்தெடுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை வலியுறுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இவ்விதமாய் கூடிக்கொள்ளும் பரிசுத்தவான்களுடைய பல்வேறு கூட்டத்தாரின் நன்மைக்காக தான் இப்போ என்ன ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த வேதாகம ஒழுங்கு இருக்கு. அப்ப இதை போய் கவனிக்க தவறலாமா? இது எவ்வளவு விசேஷித்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அன்புக்குரியவர்களே, மேலும் உள்ள சில விஷயங்களை தொடர்ந்து நம்ம தியானிப்போம். பாருங்க, ஆதி சபையிலே காணப்பட்ட ஒழுங்குமுறை குறித்து சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஆதி சபையில எப்படிப்பட்ட ஒழுங்குகள் இருந்துச்சு அங்க நம்ம பார்க்கும்போது ஆதி சபையில கூடி வந்தாங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளோம்னா கொரிந்து சபையில கூடி வந்தாங்க. கூடி வந்தப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவனுடைய ஆவி அனுகிரகம்லாம் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்டும் இருந்துச்சு. அப்படி கொடுக்கப்பட்டதான வரங்களை திறமைகளை டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்கவுங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா பயன்படுத்திட்டாங்க. எப்படி பயன்படுத்தினாங்க? ஒரே கூடுகையில எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அவசரமா என்ன செஞ்சாங்க? ஒருத்தர் தீர்க்க தரிசனம் பேசிட்டு இருக்கிறார், அங்கேயே இன்னொருத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா சங்கீதம் பாடிட்டு இருக்கிறார், இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா போதனை பண்ணிட்டு இருக்கிறார். இப்படி அவரவர் பெற்ற வரத்தை அவங்கவுங்க இஷ்டப்படி என்ன செஞ்சாங்கன்னா செஞ்சிட்டு இருந்தாங்க. அங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்போஸ்தலர்கள் ஒழுங்கு ஏற்படுத்தினாங்க. அவர் சொல்றாரு, இல்லப்பா நீங்க சங்கீதம் பாடுறவர், நீங்க என்ன செய்யுங்க, சங்கீதம் பாடுங்க. அதை எல்லாருமா சேர்ந்து என்ன செய்யட்டும். நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்களா, நீங்களா பேசிட்டு இருக்காதீங்க. அதுக்கு ஒருத்தர் விளக்கம் சொல்லுகிறவர் இருக்கிறாரா, அவரை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க, பேசுங்க. அவர் அதை எடுத்துரைக்கட்டும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறீங்களா, நீங்க இருங்க. நீங்க தீர்க்க தரிசனம், மற்றவர்கள் அமைதியா இருக்கும்போது தீர்க்க தரிசனம் போதிக்கிறவர் போதிக்கட்டும், புத்தி சொல்றவர் புத்தி சொல்லட்டும். இப்படி ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் என்ன பண்ணாங்க, ஒழுங்குபடுத்தினாங்க. இப்படி ஒழுங்குபடுத்துவதன் மூலம் என்ன நடந்திருந்திருக்கும்? எப்படி இருந்துச்சு? எல்லாரும் கூடி வந்தாங்க, அவங்கவுங்க திறன்களை பூரா வெளிப்படுத்தினாங்க. நடந்தது என்ன? யாரும் அதை ஒழுங்கா என்ன செஞ்சிருக்க முடியாது, கவனிச்சிட்டு இருக்க முடியாது. ஆனா அதே விஷயம் ஆராதனையில ஒழுங்கை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் எப்படி இருந்திருக்கும்? சங்கீதம் பாடுறாரு, தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அந்நிய பாஷையில பேசுறாரு, ஒருத்தர் அதை எடுத்துரைக்கிறாரு, புத்தி சொல்றாரு, போதிக்கிறாரு. அப்படி வரிசையா இருக்கும்போது ஒரு ஒழுங்கு இருக்கும். செகண்ட், அவரவர் திறமையையும் அவரவர் பயன்படுத்துவதற்கும்
அவரவருடைய அந்த திறன்களை பயன்படுத்தும் போது அதனால அனைவரும் ஆசீர்வதிக்கப்படவும் முடியும். இந்த ஒழுங்கை தான் ஏற்படுத்தினாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்படி இருக்க ஒவ்வொருவருடைய திறமைக்கு ஏற்ப அங்க ஊழியங்கள் எப்படி இருந்துச்சு? சரியா இருந்துச்சு. இந்த ஊழியங்களை தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அருமையா அப்படியே ஏற்படுத்தி வச்சாங்க. புரியுதுங்களா? சபைக்கு இப்ப என்ன வந்துருச்சு? ஒரு ஒழுங்கு என்பது வந்துருச்சு. ஒரு அருமையான கட்டமைப்பு ஆயிருச்சு. அப்புறம் அவங்கவங்க பெற்றதான திறமைகளுக்கு ஏற்ப, அவங்கவங்க அந்த திறமைகள வரிசையா பயன்படுத்த, அதனால எல்லாரும் கலிகூறக்கூடியவர்களாய், எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய், எல்லாரும் ஒரு மனம் உள்ளவர்களாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தேவனை ஆராதிச்சாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்படி அருமையான செட்டப் எங்க ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, திருச்சபை. அப்போஸ்தலர்கள் வழியாக ஏற்படுத்தப்பட்டத நம்ம பார்க்கிறோம். சோ இப்படிதான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவர்கள் கிறிஸ்தவ வளர்ச்சியில விருத்தி அடைஞ்சு, அபிவிருத்தியும் அடைஞ்சாங்க என்று என்ன செய்றோம்னா, நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. பாருங்க, இதே போல இப்ப மற்றொரு ஒழுங்கு ஏற்படுத்துனாங்க. இத கூட எப்படி செஞ்சிட வேண்டாம் அப்படின்னா, அவரவர் அப்படி அப்படியே திறமைக்கு ஏற்ப செஞ்சுட்டு போக வேண்டாம். மற்றொரு மேற்பார்வையை ஏற்படுத்துனாங்க. அது என்னது? சபையினுடைய ஒழுங்கு குறிச்ச மற்றொரு காரியம். இத யார் லீட் பண்ணுவா? இத யார் முன்னின்று செய்வா? ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இருக்கு அப்படின்னாலும், அவரவர் திறமைய பயன்படுத்தணும்னாலும், அத முன்னின்று ஒருத்தர் வழி நடத்துவது சரியா இருக்குமே. அதற்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, மூப்பர்களை ஏற்படுத்தினாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ரொம்ப அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் மூப்பர்களை ஏற்படுத்தினார். மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்கு கட்டளையும் இட்டார் என்று என்ன செய்றோம்னா நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும்னா, அப்போஸ்தலன் பவுல், பர்னபா இவங்கலாம் என்ன செஞ்சாங்கன்னா, லீஸ்திரா, அப்புறம் இகோனியா இந்த மாரி இடங்கள்லாம் இருக்குல்ல, அந்தியோகியா இங்கெல்லாம் போய் சபை கூட்டி, சபையில என்ன பண்ணாங்க அப்படின்னா, மூப்பர்களை ஏற்படுத்தி வச்சுட்டு வந்தாங்க. இதே போல தீத்துவுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னையும் என்ன செய்றேன்னா, கிரேத்தா தீவுல விட்டுட்டு வர்றேன். நீயும் என்ன பண்ணு அப்படின்னா, மூப்பர்களை ஏற்படுத்து. அவங்க எப்படிலாம் நடந்து கொள்ளணும்ன்றதுக்கு புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களையும் மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்கு சொன்னார். காரணம் என்ன? ஆதி சபை இப்படித்தான் இருக்கணும். மன்னிக்கணும். சபை இப்படித்தான் என்ன செய்யணும்? இருக்கணும் என்று ஆதியிலே அவர்கள் இந்த ஒழுங்கை ஏற்படுத்தினாங்க என்று இன்றளவும் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. புரியுதுங்களா? எல்லாருடைய திறமையும் இதுல என்ன செய்யும்? வெளியிலேயும் வரும். அது எல்லோருக்கும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அதே போல அது ஒழுங்கும் கிரமமுமாக சரியா கடைபிடிக்கப்பட்டு வழி நடத்தப்படும். இப்படிதான் என்ன செஞ்சாங்கன்னா ஏற்படுத்தினாங்க என்று நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. மேலும் சில காரியங்கள் பார்க்கும்போது, சரி ஆதி சபையில இப்படிப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தினாங்களே, இ- இன்றும் அது அவசியம் தானா? ஒழுங்கு இன்றும் அவசியமா தான் இருக்குதா? அப்படின்னா, ஆமா. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பாருங்க, இந்த ஒழுங்குமுறையானது ஆதி சபையில எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து ஏற்படுத்தப்பட்டதா அப்படி செஞ்சாங்களோ, அதே போல இதுக்கு எந்த இடத்திலும் மறுப்பு தெரிவிப்பதற்கு என்ன இல்ல, சரியான ஒரு காரணங்கள் இல்ல. அப்படி இருக்க, இன்றளவும் அது எப்படிப்பட்டதாக தான் இருக்கு அப்படின்னா, முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் இருக்குது. எது? ஆதி சபையில ஏற்படுத்தப்பட்ட தேர்தல் ஒழுங்கானது, அங்க எப்படி முக்கியத்துவமோ அதே போல தான் இன்னைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன் பிரதர்? ஏன் இன்னைக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? ஒரு 4 காரணம் மட்டும் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே. பாருங்க, அந்த காரணங்கள் என்ன என்று நம்ம பார்க்கும்போது, முதல் காரணம், ஒழுங்கு இன்றும் அவசியமா இருக்குது. அதற்கு முதல் காரணம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது ஒரு குடும்பம். இது ஒரு குடும்பம். காலையில தான் பேசியிருந்தோம் உங்ககிட்ட. உண்மையான குடும்பம் எது தெரியுமா? இதுதான். உண்மையான குடும்பம் இதுதான் அன்புக்குரியவர்களே. ஆவிக்குரிய குடும்பம், அது ஆவிக்குரிய குடும்பம் ஒண்ணு, பூமிக்குரிய குடும்பம் ஒண்ணுன்னு நமக்கு வேற வேறலாம் கிடையாது. நமக்கு ஒரே குடும்பம் தான். அது இந்த குடும்பம் தான். அத உணர்ந்திருக்கணும். பாருங்க, இது ஒரு குடும்பம். பாருங்க, இதே போல நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது. இந்த குடும்பத்திலும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஆன்சீக குடும்பத்துல அநேக நபர்கள் இருப்பாங்க. அது எப்படி இருப்பாங்கன்னா, பெரியவங்களும் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. அந்த மாரி வெவ்வேறு நிலையில உள்ளவங்க இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, போஷிப்பு தேவை. அப்ப எப்படி வந்துட்டு ஒரு குடும்பத்துல பல்வேறு வயதுடையவர்களும், அவர்களுக்கு ஏற்ற உணவும் தேவையாக இருக்குதோ, இதே போல தான் ஆவிக்குரிய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும், பாலாகாரம் என்றும், பலமான ஆகாரம் என்றும் தேவைப்படக்கூடியது இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்ம பார்க்கும்போது, பாருங்க, ஆ குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அனுபவத்தின் வழியாக வர்றாங்களோ,
அதே போல இந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் உள்ளவர்களும் ஒவ்வொரு அனுபவங்களுக்கு ஊடே தான் என்ன செய்யறோம்னா வர்றோம். பாருங்க, இப்ப நான் எதிர்கொள்ளக்கூடியதான பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களையும் நீங்க அப்படியே பெற்றிருக்கிறீங்க சமமா அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லது நீங்க பெறக்கூடிய எல்லாத்தையும் நான் சமமா பெற்றுட்டு இருக்கிறேன்னு நான் சொல்ல முடியுமா? இப்படி ஒவ்வொருவரும் சமமாக ஒரு அனுபவங்களுக்குள்ள வரமான்னா, இல்ல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அனுபவங்களுக்குள்ள வரணும். ஒவ்வொருவருடைய அனுபவமும், எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும், போராட்டங்களும், நம்ம நம்முடைய வளர்ச்சி விகிதங்களும் எப்படி இருக்கு அப்படின்னா, வெவ்வேறாக இருக்குது. இப்போ இத கவனித்து சரியா கவனித்து, ஒவ்வொருவருடைய வளர்ச்சிக்கு ஏற்றார் போலயும், சரியா அவங்கள போஷித்து, மேற்பார்வையிட்டு, அவங்கள வழிநடத்தக்கூடிய வேலைய யார் செய்ய தான் முடியும்? யாரோ ஒருத்தர் செய்யணும். அவர் தான் யாருன்னா மூப்பர். அன்றைக்கு அந்த ஒழுங்குகள் ஏற்படுத்தி வச்சாங்க அன்புக்குரியவர்களே. ஆதி சபையில இந்த ஒழுங்குகள் இப்படி சரியா போகட்டும் அப்படின்னு. அது இன்றைக்கும் அவசியமானா, இன்றைக்கும் அவசியம் தான். ஆக அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் இங்க வெவ்வேறான விதங்கள்ல என்ன இருக்காங்கன்னா, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்குது. அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கவனிச்சு, திறமையா அவங்களுக்கு என்ன செய்யணும்னா, போஷிப்பு செய்யணும். அப்ப அப்படி அப்படி விஷயத்துக்கு யார் தேவை அப்படின்னா, மூப்பர் தேவை. மற்றொரு விஷயம் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இன்றைக்கும் யார் காணப்படுகிறா அப்படின்னா, ஆட்டுத்தோல் போர்த்தி வரும் ஓநாய்கள். இந்த ஓநாய்களிடத்திலிருந்து பாதுகாப்பு வேணும். ஏன் அப்படின்னா அன்புக்குரியவர்களே, அது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் வசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணி போறோம். பாருங்க, உங்களுக்குள்ளும் இருந்து என்ன செய்வாங்கன்னா, எழும்புவாங்க, வஞ்சிப்பாங்க. அப்படியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால, இத சரியா இனம் கண்டுபிடிச்சு, தாமதமின்றி என்ன செய்யணும் அப்படின்னா, பாதுகாப்பு குடுக்கணும். ஒருவேள மாற்று உபதேசங்கள், கள்ள போதனைகள் அல்லது வேறு விதமான காற்றுகள் அல்லது மந்தையை கலக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் வருது அப்படின்னா, அத இமிடியேட்டா இனம் கண்டுபிடிக்கணும். இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கணும். இதற்கு யார் தேவை அப்படின்னா, இப்படியாக மூப்பர்கள் தேவைப்படுறாங்க. ஆக ஒழுங்கு இன்றைக்கும் அதுக்கு அவசியமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இப்படியாக மற்றொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அது என்னன்னா, ஒருவேள இந்த மாதிரியான ஏற்பாடுகள் இல்ல. ஆதி சபையின் ஒழுங்கு இப்ப தேவையில்ல அப்படின்றத போல ஒரு வேளை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி வைப்போமே. என்ன நடக்கும் என்று பார்க்கும்போது, பாருங்க, யாரோ ஒருவர் இந்த கூட்டத்தில இருந்து என்ன செய்வார் அப்படின்னா, நல்லா சவுண்டா இருக்கக்கூடியவர், திறனா பேசக்கூடியவர், தானா என்னவாயிருவார் அப்படின்னா, ஒரு தலைமை ஸ்தானத்த எடுத்துக்கொள்வார். ஆனா அந்த தலைமை ஸ்தானத்த என்ன செய்வாரு? எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கொள்வது மாத்திரமல்ல, ஆக அப்படிப்பட்ட எதிர்கொள்ள முடியாததுனால, ஆட்டோமேட்டிக்கா சபை யாருடைய வழிமுறைகளுக்கு கீழ போயிரும்? அப்படிப்பட்டவருடைய வழிமுறைகளுக்கு கீழ போயிரும். மீண்டும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள என்ன செய்துருவாங்கன்னா, அவங்க போயிருவாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே. பாருங்க, யார் ஒருவரும் ஆரம்பத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு சபையை அடிமையாக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட யாரும் புறப்பட்டவங்க கிடையாது. யார் ஒருவரும் சபையை அடிமையாக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இல்ல. நல்லது செய்யணும். நம்ம சொல்றது நலமான விஷயங்கள் அப்படின்றத சவுண்டா பேசி, 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 பேசி என்ன செஞ்சிருவாரு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாரையும் தனக்கு கீழ கொண்டு வந்துரும். அவர்களும் அப்படியே என்ன செய்வாங்கன்னா, அமைதியா அடிமையாயிருவாங்க. இது இருக்கக்கூடாது அப்படின்னா, சுதந்திரமாக கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த சுயாதீனத்தோடு காணப்பட வேண்டும் அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, இந்த ஒழுங்கு அவசியமாக இருக்கு. மேலும் ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்ன என்று நம்ம பார்க்கும்போது, பாருங்க, ஒருவேள எவ்விதமான முறையும், ஒழுங்கும், ஏற்பாடும் இதற்குள்ள இல்ல அப்படின்னா, இந்த மாதிரியாக அவர்கள் ஒவ்வொருவரும் அல்லது உண்மையான மனதோடு தாங்கள் செய்து கொண்ட பொருத்தனையின்படியாக தாங்களுடைய ஊழியங்களை அவங்க செவ்வனே செய்யணும்னு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமைதலா அவங்களுடைய ஊழியங்களை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஊழியங்கள் கூட சம்பந்தம் இல்லாம என்னவாகும்? டிஸ்டர்ப் ஆகும். தடைபடும். பாருங்க அன்புக்குரியவர்களே, அப்போ ஆக அக்கறையோடு இருக்கக்கூடியவர்கள், உண்மையாய் ஊழியம் செய்யக்கூடியவர்கள், உண்மையா அவங்களுடைய அர்ப்பணிப்பை நிறைவேற்ற ரொம்ப ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர்களுடைய ஊழியங்களும் என்னவாகும் அப்படின்னா, தடைபடும். எந்த ஒழுங்கும் இல்லாம இருந்துச்சுன்னா. உங்கள யாரு இத செய்ய சொன்னா? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? அப்படி, இப்படின்னு என்ன செய்வாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் பேச, எதையோ ஒண்ண செய்ய குழப்பத்துக்குள்ளேயே போயிட்டுருக்கும். இவைகள் எல்லாம் தவிர்க்கப்படணும் அப்படின்னா, ஆதி சபையின் ஒழுங்கு, அப்போஸ்தலர்கள் வழியாக பேசப்பட்ட ஒழுங்கு,
இன்றும் அது கருத்தாய் கடைபிடிக்க வேண்டியது அவசியமுடையதாக இருக்குது. அன்பு சகோதரர்களே, இப்படியும் கேட்டிருக்கிறாங்க. எங்க பக்கத்துல ஒரு சபை இருக்குது. அங்க எந்த விதமான இப்படிப்பட்ட ஒழுங்கும் என்ன செய்யல, கடைபிடிக்கப்படல. தேர்தல் ஒழுங்கு அங்க கடைபிடிக்கப்படல. ஆனா அங்க உள்ளவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சுயாதீனத்தோடு, அவங்களுடைய உரிமைகளோடு, அவங்களுடைய கடமைகளோடு அவங்க ரொம்ப அக்கறை கொண்டவர்களாக காணப்படதான் செய்றாங்க. ரொம்ப அமைதியா இருக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சகோதரர் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. இந்த அமைதி நெடுநாள் நீடிக்கும் என்று உறுதி சொல்ல முடியாது. அதை போன்ற விஷயங்கள நம்ம கேட்டிருந்திருக்கலாம். ஒருவேளை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்ல கண்டிருந்திருக்கலாம். என்ன அப்படின்னா, இதை போல இருக்குது சில கூட்டங்கள் இருந்து, ஆனா அங்க பெரிய பெரிய சிதறடிப்புகள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைமை எப்படி ஆவிக்குரிய ரூட்ல போகணும்னே தெரியாம என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, எப்படி எப்படியோ போயிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, இல்ல இது ரொம்ப நாள்லாம் நீடிக்காது. எந்த உத்தரவாதமும் அதுக்கு கிடையாது அப்படி சொல்றாங்க. இப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை நம்ம ரொம்ப கவனமா வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, எந்த ஒழுங்கும் இல்லாம, யாரையுமே ஏற்படுத்தாம, நாமளா கூடி வந்துட்டு, நாமளா அப்படியே போயிரலாமா? இந்த ஒழுங்குக்கு நம்ம இவ்வளோ கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுமா அப்படின்னா, இல்ல. இப்படி ஒழுங்கு ஏற்படுத்தப்படாத இடங்களிலே, இதை சரியாய், முறையாய் கவனிக்கப்படாத இடங்களிலே, ரொம்ப நாள் உங்க சுயாதீனங்களும், உரிமைகளும் அப்படியே போயிட்டு இருக்கும் என்பதுல எவ்வித உத்தரவாதமும் கிடையாது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம இங்க ரொம்பவுமே கவனம் கொடுக்கணும். அப்ப இந்த வேதாகம ஒழுங்கு நமக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டது. நம்ம கூட பேசும்படிக்கு ஏற்படுத்தப்பட்ட வசனங்கள். நம்ம கூட பேசும்படிக்கு எழுதப்பட்டிருக்கிறதான அவருடைய வார்த்தைகள். அப்போ நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அதுக்கு. இது இல்லாம நம்ம ஒரு கிராஜுவலா போயிரலாம் அப்படின்னா, அப்படிலாம் போ முடியாது. சொல்றாங்க ரொம்ப அமைதியா, சமாதானமா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ? அமைதியா போகும்னு நினைக்கிறீங்களோ? அப்படின்ட்டு சில விஷயம் சொல்றாங்க. சமாதானமும், அமைதியும் ஆயத்த காலம்னு நினைச்சுக்கோங்க. இது அங்கேயா இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் சமாதானமும், அமைதியும் ஆயத்த காலங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நம்ம நினைக்கலாம், ஒருவேளை எல்லாம் அமைதியா போயிட்டு இருக்கு, எல்லாம் சமாதானமா போயிட்டு இருக்குன்னு. சொல்றாங்க, இல்ல. ஆக அப்படிப்பட்ட காலங்கள் சபையாக ஒட்டுமொத்தமாகவும், தனிப்பட்ட விதத்திலும் சந்திக்க வேண்டிய புயல் மற்றும் சூறாவளியினால் ஏற்படும் நெருக்கடிக்கு ஆயத்தம் கொள்ளும் காலமாக இருக்குது என்று சொல்றாங்க. பாருங்க, சாதகமான வானிலையில மட்டுக்கும் ஒருத்தர் ஒரு கப்பல் போகும் அப்படின்ற ஒரு கப்பல் எடுத்துட்டு பிரயாணம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க நிலைமை என்ன ஆகும்? புரிஞ்சுக்கோங்க. ஒரு கப்பல் எடுத்துட்டு போறாரு. கப்பல் எப்படி மட்டும் எந்த சூழ்நிலையில மட்டும் பயணம் பண்ணக்கூடிய கப்பல் அப்படின்னா, கடல் அமைதியா இருந்தா அந்த கப்பல் அது பாட்டு கரை போய் சேர்ந்துரும். அப்படிப்பட்ட ஒரு கப்பல். இத எடுத்துட்டு பயணம் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிலைமை எப்படி இருக்கும்? சொல்றாங்க, அவர் புறப்படும்போது அ கடல் அமைதியாக இருக்கலாம். வானிலை சாதகமாக இருக்கலாம். தென்றல் வீசலாம். ஆனா நடுக்கடலிலே என்ன நடக்கும் என்று அறியாரே என்று சொல்றார். ஒரு கப்பல் என்றால் என்ன தேவை? ஒரு மாலுமி எதையெல்லாம் கவனிக்கணும்? அதுல இருக்கிற சிப்பந்திகள் எதையெல்லாம் கவனிக்கணும் என்று சொன்னால், அது சும்மா சாம்பிளுக்கு இத நம்ம பண்ணோம். அதுல அந்த கப்பல்ல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருவேள. அதுல சைடுல என்ன இருக்குது? லைஃப் போட். அப்படின்னா என்ன? ஒருவேளை ஏதோ பெரிய பெரிய பிரச்சனைகளாகி கப்பல் மூழ்க போதுன்ற நிலைமை ஆயிருச்சு அப்படின்னா, தப்பிக்கணுன்றதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான லைஃப் போட். இவ்ளோ பெரிய கப்பல்ல போறோமே, நம்ம போய் கரை சேர்ந்துற மாட்டோமா? அப்படின்னா, அப்படியெல்லாம் உறுதி கிடையாது. அதே போல இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இது இந்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் லைஃப் ஜாக்கெட் அப்படின்னுவாங்க. லைஃப் ஜாக்கெட் இருக்குது. இன்னும் வேற எமர்ஜென்சி டோர் இருக்கணும். எல்லாத்தையும் பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்திருந்தோம் அப்படின்னா முங்கிரும் அப்படியேவும். எமர்ஜென்சி டோர் இருக்கணும். திறக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்கணும். இப்படி பல விஷயங்கள் இதுல என்ன செய்றாங்கன்னா சொல்றாங்க அன்புக்குரியவர்களே. இப்படியாக ஒரு கப்பல் அமைதியான சூழ்நிலையில மட்டுக்கும் இயங்குமா அப்படின்னா, இல்ல. இப்படிப்பட்டதான எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு என்ன வேணும்னா, ஆயத்தம் என்பது வேணும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. பாருங்க, இதுதான் நம்முடைய லைஃப்லும் கூட. என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்லயும் ஒருவேளை ரொம்ப அமைதியான தனிப்பட்ட சொல்றாரு, தனிப்பட்ட வாழ்க்கையில அமைதியா இருக்கலாம். எக்லிசியாசம் கூட எப்படி இருக்கலாம் அப்படின்னா, சில சமயம் அமைதியா இருக்கலாம். ஆனா இல்ல, அன்புக்குரியவர்களே, இது அப்படியே என்ன செய்யாதுன்னா போகாது. எந்த சூழ்நிலையும் சமாளிக்கத்தக்கதாக நம்மட்ட என்ன இருக்கணும்னா,
தெய்வீக முழு ஏற்பாடு என்ன செய்யணும்னா எப்பயும் இருக்கணும். அது இல்ல அப்படின்னா, அதான் சொல்றாரு, உங்க பயணம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அது ரொம்ப அருமையா இருக்கலாம். ஆரம்பத்துல தென்றல் அடிக்கலாம். ஆனா நடுக்கடல்ல என்ன போகும்ன்றது உங்களுக்கு தெரியாது. அப்போ இப்படி போன்றதான ஜீவனுக்கான ஏற்பாடுகள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, நம்ம பாதுகாப்பா இருப்பதற்கான ஏற்பாடுகள் நமக்கு அருளப்பட்டிருக்குன்னா, அந்த ஏற்பாடுகள கரெக்ட்டா கருத்துல எடுத்து என்ன செய்யணும்னா, கைக்கொள்ளக்கூடியதுல கவனமா இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, எதிராளி எந்த சூழ்நிலையில உள்ள இறங்குறானோ, எப்படி இறங்குவான் அப்படின்னு சொல்றாருன்னா, விறுவிறுப்பா, சுறுசுறுப்பா, தந்திரமா காணப்படுவான் என்று சொல்றார். புரியுதுங்களா? பாருங்க, அப்ப எதிராளி ஒரு சூழ்நிலையில உள்ள இறங்குனா எப்படி இருப்பான்னா, அது சபைக்குள்ளேயோ, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலயோ ரொம்ப சுறுசுறுப்பா, விறுவிறுப்பா செயல்படுவான். அப்ப அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாப்புக்காக கர்த்தராலே, அப்போஸ்தலர்களினாலே, அவங்களுடைய வாயினாலே இப்படியான எச்சரிப்பின் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னா, கவனமாய் கண்ணோக்குவோமாக. இது அவசியமுடையது என்று சொல்றேன். புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்றத நம்புறோம். தொடர்ந்து அடுத்த சில பாயிண்ட்ஸ் கடந்து போறோம். அப்போஸ்தலருடைய கட்டளை யாருடைய கட்டளையாக இருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய கட்டளையாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பாருங்க, இப்படியாக சபையினுடைய மாபெரும் தலையானவர் நமக்கு வழியினை என்ன செய்திருக்கிறார்னா, ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்படிதானே? நம்முடைய அருமை தலை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறார்னா, நீங்க இந்த வழியில நடங்க அப்படின்றார். அதுக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்னதான்? வழி இதுவே. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று நமக்கு சத்தம் கேட்குது. இந்த பின்னாடி கேட்கிற சத்தத்துக்கு நம்ம என்ன மறு உத்தரவு சொல்லணும்? அமைதியா இருக்கிறீங்க. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று நமக்கு ஒரு சத்தம் கேட்டுனா, அது கர்த்தருடைய சத்தமா இருந்தா, அதுக்கு நம்ம என்ன மறு உத்தரவு கொடுக்கணும்? ஆமா, அப்படியே நடக்கிறோம்னு சொல்லணும். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க அமைதி காக்கிறத பார்த்தா வித்தியாசமா இருக்குது. ஆமா, அதுல தான் நடக்கிறோம் அதுல தான் நடக்கணும். அதுல தான் நடக்கிறோம். அப்ப அன்புக்குரியவர்களே, நடக்கிறோம்னு சொல்லணும். ஒருவேள அதுல இல்லாதபடிக்கு நம்ம வேற ஏதாவது பிசங்கணும் அப்படின்னா, செல்ஃபா நம்முடைய வாழ்க்கை அதுல என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா பாதிக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். அனைத்து வரையறைகள் மற்றும் ஏற்பாடுகள் முதலானவைகளை வகுத்தமைத்துள்ளார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த கட்டளைகள் எல்லாம் உண்மையா கைக்கொள்ளக்கூடியது மட்டும் நம்முடைய பங்கு. இதெல்லாம் யோசிக்க வேண்டியது இல்லைங்க. யோசிச்சு வகையறுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம அமைதியா கைக்கொண்டா போதும். ஏதோ நம்ம தான் டெக்னிக்கா யோசிச்சு எதையும் எழுத போறோம் இல்ல. யோசிச்சு எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருக்கிறத நம்ம கைக்கொண்டா போதும். அவ்வளவுதான் நம்முடைய பங்கு. அத நம்ம ஜாக்கிரதையா செய்யணும் என்று நம்ம பார்க்கிறோம். இதுக்காக சில விஷயங்கள் வசனங்களாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம கவனிக்கும்போது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 13. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த வார்த்தைய மறந்துறாதீங்க. எதுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க சபையில? சபை பக்தி விருத்தி அடையணும். இந்த சபை கிறிஸ்துவின் குணலட்சணங்களிலே, அறிவிலே, அன்பிலே இது என்ன செய்யணும்னா, சரியா ஒருமைப்பாட்டுல வளரணும். இது வளரணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஏற்பாடு அவசியம். அந்த ஏற்பாட தான் என்ன செஞ்சிருக்கிறார்னா, ஒரு ஆர்டரா என்ன செஞ்சிருக்கிறார்னா செஞ்சிருக்கிறார். இந்த ஆர்டர மறந்துட வேண்டாம். மேலும் சில வசனங்கள் படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் சில வசனங்கள். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல உள்ள வசனங்களையும் நீங்க தொடர்ச்சியா படிச்சு பாருங்க. சபையில ஒழுங்கை ஏன் ஏற்படுத்தினார் அப்படின்னா, பக்தி விருத்தி அடைவதற்காக.
எல்லோரும் கிறிஸ்துவின் குணலட்சணத்துல ஏகமா வளருவதற்காக. இப்படி ஏற்படுத்தி வச்சவரு ஆர்டரா ஏற்படுத்தி வச்சார். எப்படி? பிதா, குமாரன், அடுத்து யாரு? 2 பேரு தான். பிதா, குமாரன், அப்புறம் குமாரன் யார ஏற்படுத்துனாங்க? சரி. அப்போஸ்தலர்களை ஏற்படுத்துனாங்க. அப்புறம் அப்போஸ்தலர்கள் யார ஏற்படுத்துனாங்க? மூப்பர்களை ஏற்படுத்தினாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு ஆர்டர் என்ன செய்ததுன்னா இருக்கு. பாருங்க, இந்த ஆர்டர் ஒழுங்கு என்ன செய்ததுன்னா இருக்கு. பாருங்க, கிறிஸ்து என்ன செய்றாரு அப்படின்னா, பிதாவுக்கு எப்படி இருக்கிறாரு? கீழ்ப்பட்டிருக்கிறார். அவருக்கு தலையா இருக்கிறார். அதே போல சபையிலையும் அனைத்தையும் ஒழுங்கா வச்சிருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே. ஆக தேவன், அதுக்கப்புறம் கிறிஸ்து, அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள், அதுக்கப்புறம் என்ன இருக்கிறாங்கன்னா மூப்பர்கள். ஒரு வழிமுறையை என்ன செய்திருக்கிறாங்கன்னா ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த வழிமுறையை நம்ம என்ன செஞ்சிட வேண்டாம் அப்படின்னா அலட்சியப்படுத்த வேண்டாம். அதே போல சொல்றாங்க, இந்த சரீரத்தையும் எப்படி ஏற்படுத்தி இருக்கிறாருன்னா இதே போல ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஒவ்வொரு அவயவங்களும் ஒவ்வொரு அவயவங்களோடு இசைந்து இருக்கும்படிக்கு வெவ்வேறு அவயவங்களாகிய நம்மை ஒரே அவயவமாக ஆக்கி என்ன செய்திருக்கிறார் வச்சிருக்கிறாரு. இப்படித்தான் கிறிஸ்துவும் இருக்கிறார். அப்ப சொல்லும்போது அன்புக்குரியவர்களே, ஆக ரொம்ப ஒரு அருமையான உறவை இது சித்தரித்து காட்டக்கூடியதாக இருக்குது. சரீரமானது சீராக எப்படி இருக்கு அப்படின்னா அமைக்கப்பட்டதாக இருக்குது என்று நம்ம பார்க்கும்போது, எல்லாமே ஒரே அவயவமாக இருந்தா அது எப்படி இருக்கும்? எல்லாம் ஒரே அவயவமா? எல்லாம் வாயா இருந்தா அத பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குமா? இல்ல இந்த அவயவங்களில ரொம்ப சிறுமையான அவயவம் இது, கொஞ்சம் உயர்ந்த அவயவம் இதுன்னு எதையாவது சொல்லதான் முடியுமா? இல்ல. எல்லா அவயவமும் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்றோடு ஒன்று அது அவசியப்படக்கூடியதாகவும், ஒன்று மற்றொன்றுக்கு உதவி செய்யக்கூடியதாகவும் இருக்குது. இந்த சரீரத்துல எல்லா அவயவமும் அவசியம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இப்படி போன்றதான வழிமுறைகளையும் மறந்துடக்கூடாது. அதே போல தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற இப்படி போன்றதான இணைப்புகளையும் நம்ம மறுத்துறக்கூடாது. இதுலயும் நம்ம கவனமாக இருக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். மேலும் சொல்றாங்க, சில காரியங்கள் நம்ம படிச்சு பார்ப்போம். பாருங்க. இப்ப இதெல்லாம் நம்ம கருத்துல கொண்டு இந்த விஷயங்கள வாசிங்க. ஒரு சபையில் சத்தியத்தினை பொதுவிடங்களில் முன்வைத்திடுவதற்கான தாளந்தினை ஆ. குறிப்பிடத்தக்க விதத்தில் ஒருவரோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்டவர்களோ பெற்றிருப்பதாக தென்படுகையில், அது சபையார் யாவராலும் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டு, அதை பயன்படுத்திக் கொள்ளும் விஷயத்தில் அனைவருமே ஒத்துழைத்திட வேண்டும். பாருங்க, சபையில தேவன் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தினாங்க. தேவன், கிறிஸ்து, அப்போஸ்தலர், அப்புறம் மூப்பர்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இது ஒரு ஒழுங்குமுறை. இதுல யாரும் உயர்ந்தவங்க, கீழானவங்க என்று சபை கிடையாது. எல்லாமே அவயவங்கள். இதுல உயர்ந்த அவயவம், தாழ்ந்த அவயவம்னு ஒண்ணும் கிடையாது. நாம் எல்லோருமே யாரா இருக்கிறோம் அப்படின்னா சகோதரர்களாக இருக்கிறோம். பின்னாடி படிப்போம். இப்ப இப்படிப்பட்ட இந்த அருமையான அமைப்புல தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒழுங்குல மூப்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, நம்ம அவயவங்களிலிருந்தே ஒரு அவயவத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா, அதனுடைய பொறுப்பு யாரை சார்ந்ததா இருக்குதுன்னா, சபையை சார்ந்ததா இருக்கு. இந்த சபை எதை கவனிக்கணும் என்று சொல்லும்போது, முந்தின விஷயங்களே பாருங்க. ஒரு சபையில சத்தியத்தை பொது இடத்துல வைக்க முன்வைத்திடுவதற்கான தாளந்தை குறிப்பிட்ட விதத்துல ஒருவரோ ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோ பெற்றிருப்பதாக தென்படுகையில, அதை அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டு, அதை பயன்படுத்திக் கொள்ளும் விஷயத்துல எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒத்துழைக்கணும் என்று சொல்றாங்க. புரியுதுங்களையா விஷயம்? புரியுதுங்களா? ஒருத்தரோ ஒன்றுக்கும் மேற்பட்டவரோ அவர் தாளந்த பயன்படுத்தி தேவனுடைய வசனங்கள வார்த்தைகளை பேசுவதற்கு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த தாளந்த பெற்றிருக்கிறாங்க. அதற்கேற்ற அர்ப்பணிப்பு செய்யறாங்க. இப்படி பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாச்சு அப்படின்னா எல்லாரும் அதை இனங்கண்டு கொள்ள முடியுது அப்படின்னா அதை பயன்படுத்தி கொள்ளும் விஷயத்துல அனைவருமே என்ன செய்யட்டும்? ஒத்துழைப்பு கொடுங்க. ஒத்துழைப்பு கொடுங்க. மேலும் அத்தகைய தாளந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டபோது அவைகள் பயன்படுத்தப்பட்டன மற்றும் புரோஜனமாயும் இருந்தன. இப்படியாகவே நம் மத்தியிலும் காணப்பட வேண்டும். பொது ஊழியங்களுக்குரிய பேச்சாற்றலானது சாதாரணமானதாகவோ அல்லது அசாதாரணமானதாக இருக்கலாம். எனினும் இரண்டுமே பக்தி விருத்திக்கு ஏதுவானதாய் இருக்க வேண்டும். இதை பகுத்துணர்வு பகுத்துணர்வுகிறவர்கள் சபையார்களே ஆவார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒருத்தட்ட தாளந்த கண்டுபிடிச்சாச்சு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடத்துல தாளந்த கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கண்டுபிடிச்சிட்டா அந்த தாளந்த நம்ம எப்படி போய் சுட்டி காட்டி யோசிக்க கூடாது.
அவர் பேச்சு ரொம்ப அசாதாரணமாலாம் இல்ல. ரொம்ப சாதாரணமா தான் இருக்குது. அப்படின்னா, அது அசாதாரணமா இருக்குதோ, சாதாரணமா இருக்குதோ, அவரிடத்துல அந்த தாளந்து இருக்குல்ல, இடம் கொடுத்தா தான் அத வளர்த்துக் கொள்வதற்கு அவங்களுக்கும் முடியும். அப்போ சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஊழியங்கள அந்த பேச்சாற்றல் சாதாரணமா இருந்தாலும், அசாதாரணமாக இருந்தாலும் 2மே பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கா? அவங்கள நீங்க என்ன செய்யுங்கன்னா தேர்ந்தெடுங்க. சொல்றத பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. மேலும் இதெல்லாம் நீங்க தான் சபையார் தான் கவனிக்கணும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஒருவேளை பொது பிரசங்கத்தில் ஊழியங்களுக்கான தாளந்துகள் இல்லையெனில், ஒருவேளை பொது இல்லையெனில் அவ்வூழியங்கள் மேற்கொள்ளப்படாமல் இருப்பது நல்லது. மற்றும் இதற்கு பதிலாக அதிக பக்தி விருதி அடைய பண்ணும் மற்ற ஊழியங்கள், அதாவது இதற்கு பொருத்தமான தாளந்துகள் சபையார் மத்தியில் காணப்படுகையில் இந்த மற்ற ஊழியங்கள் செய்யப்படலாம். பேசக்கூடியவர தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பேச்சாளர்களா மட்டும் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இல்ல. அப்புறம் எல்லாரும் பேசுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் சொல்லுது, எல்லாரும் வாயா இருந்துறலாமா? ஒரு சரீரத்துல மொத்தமும் வாயா இருந்து பேச ஆரம்பிச்சா என்னத்துக்கு ஆகும்? யார் கேட்பா? அன்புக்குரியவர்களே, அது இல்ல. அப்ப சொல்றாங்க, அத பேசுவதற்கு ஆற்றல் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க இடம் குடுங்க. அவங்க ஊழியத்த கனப்படுத்துங்க. அவங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு குடுங்க. அவங்க அவங்களுடைய ஊழியங்கள செய்யட்டும். ஆனா எல்லாரும் பேசணும்னு நினைக்கணும்னு அவசியம் இல்ல. சொல்றாங்க, ஒருவேள பொது பிரசங்கம் பண்ண தெரியல அவருக்கு. அப்படின்னா, அவர் அதுக்கு போய் முயற்சி பண்ணிட்டு இருந்துற வேண்டாம். புதுசா தாளந்த வளர்க்கணும் அப்படின்னு எதுக்குள்ளயோ போக வேண்டாம். அது சிரமத்துக்குள்ள போயிரும். சொல்றாரு, அவங்கட்ட வேற ஏதாவது இருக்கான்னு கவனிங்க. அதான் சொல்றாரு, இதே போல பக்தி விருத்தி அடைய பண்ணக்கூடியதான மற்ற ஊழியங்கள் கூட அவரால செய்ய முடியும். அப்படிப்பட்ட தாளந்துகள் இருக்குதா? அவங்களுக்கு அந்த வாய்ப்புக்கு இடம் கொடுங்க. அவங்க அந்த ஊழியத்த செய்யட்டும். எல்லாரும் பேசக்கூடியவர் தான் வரணும் அப்படின்னு நினைச்சா அது முடியாது. 2 எல்லா ஊழியங்களும் இருக்குது. அதான் சொல்றாங்க, ஆரம்பத்துல சபைக்குள்ள ஏற்படுத்தும்போது, ஒருவேள அவங்க பேசக்கூடியவங்கள மட்டும் என்ன செய்யலன்னா, வாய்ப்பு குடுக்கல. சங்கீதம் பாடுறவர் சங்கீதம் பாடட்டும். போதிக்கிறவர் போதிக்கட்டும். புத்தி சொல்றவர் புத்தி சொல்லட்டும். ஒவ்வொன்னும் வகை வகையா இருக்கட்டும். அவர்கள் அவர்களுடைய திறமைகள வெளிப்படுத்தட்டும். அத முறையா, ஒழுங்கா தெரியப்படுத்தட்டும். அத தெரியப்படுத்துவதற்கு யார் இடம் குடுக்கட்டும். இத யாரு தான் இனங்கண்டு கொள்ளுவா? யாரு தான் ஒத்துழைப்பு கொடுப்பா? யாரு தான் புரிஞ்சு செயல்படுவா? சபை அன்புக்குரியவர்களே. இந்த சபையின் பொறுப்பு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? தொடர்ந்து பார்க்கும்போது, இப்ப நம்ம கூடி வர்றோம். இந்த கூடுகையினுடைய நோக்கம் என்ன? ஞாயிற்றுக்கிழமைனா போணும்ல பிரதர். அப்படியா? பரிசுத்தவான்களுடைய கூடுகையில அடையப்பட வேண்டிய நோக்கங்கள் என்ன? ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆவிக்குரிய வளர்ச்சி. 2 விஷயம் சொல்றாங்க. நம்ம அத கவனிப்போம். ஆனா எதுக்காக இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம ஏதோ கூடி வந்து மகிழ்றதுக்காகவோ, கொஞ்சம் கலகலப்பா பேசிட்டு போறதுக்காகவோ, ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போற இடமாகவோ இது இல்ல. இல்ல. மாறாக எதுக்காக அப்படின்னு சொன்னா, சொல்றாங்க வாசிங்க. மணவாட்டி எதிர்கால ஊழியத்திற்காக தன்னை ஆயத்தம் பண்ணிக் கொள்ளும்படிக்கு ஏதுவான பயிற்சி பள்ளிக்கூடங்களாக காணப்பட வேண்டும். ஆம் அன்புக்குரிய சகோதரிகளே, மணவாட்டி எதிர்கால ஊழியத்துக்கு ஆயத்தமாக்கிக் கொள்ளக்கூடியதான இடம் எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. இங்க தான் ஒவ்வொருவரும் மணவாட்டிக்குரியதான கிறிஸ்துவின் மணவாட்டிக்குரியதான அந்த குணங்களை என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா பயன்படுத்திக் கொள்ளணும். நல்லா பயன்படுத்திக் கொள்ளணும். அதுக்கான பள்ளிக்கூடமாக எது இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கு அன்புக்குரிய சகோதரிகளே. ஆக இங்க ஏதோ சந்தோஷப்படுத்துவதற்காக ஏதோ கூடுகைகள் நடத்தி அதெல்லாம் என்ன செய்யலன்னா இல்ல. சொல்றாரு, காலத்த பார்த்தா நீங்க எல்லாரும் என்னவா இருக்கணும் அப்படின்னா, போதகரா இருக்கணும். இன்னும் நம்ம ஸ்ட்ரகிள்லயே நின்னுட்டு இருக்கிறோம்னா, நம்ம வந்த வருஷங்களுக்கு இதுக்குள்ள நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப விசாலமா இருக்கணும். ரொம்ப விசாலமா இருக்கணும். நம்முடைய சிந்தனைகள் விசாலமா இருக்கணும். ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? குறுகிய பார்வையுடையவர் அல்ல. அவர் பார்வை எப்படிப்பட்ட பார்வை? அகண்ட பார்வை அவருடைய பார்வை. அவரு அப்ப அன்புக்குரியவர்களே, ரொம்ப விசாலமான பார்வையுடையவர். அதனாலதான் நம்மல்லாம் அவர் முன்னாடி எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, பிளெக்ஸ் இருக்கும். குறுகுன பார்வையில பார்த்தாருன்னா, ஒரு தப்பு பண்ணாரு. அவ்வளவுதான் ரிஜெக்ட் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் இப்படியே ரிஜெக்ட் பண்றதையே அவர் வேலையா வச்சிருந்தா, என்ன ஆயிருந்திருக்கும்? அப்படி இல்ல. நம்முடைய எல்லா குறைவுகளையும் அவர் என்ன செய்றாரு அப்படின்னா, கீழாக்கி போட்டு, நம்மள எப்படியாவது அவர் குடும்பத்துல ஒண்ணாக்கிறதுக்காக அதிக முயற்சி யார் எடுக்கிறா? நம்ம பங்கு இதுல எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படி அப்படிதான் இருக்குது. ஆனா அவர் தான் நம்ம மேல அதிகமான முயற்சி என்ன செய்றாரு? எடுக்கிறார். இதே போல தான் சபையாரும் என்ன செய்யணும்னா முயற்சி எடுக்கணும். இது எல்லாரும் யாரு தான்? மணவாட்டி. இவங்க எல்லாரும் மணவாட்டியினுடையதான வகுப்பார்.
இவங்க எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிறோம். நம்மளும் இந்த பள்ளிக்கூடத்துல இருக்கணும். நான் மனவாட்டி ஆகணும்னு வந்திருக்கிறத போலதான் அவங்களும் மனவாட்டி ஆகணும்னு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாவித ஊழியங்கள்லயும் நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் செய்யணும். பரிசுத்தவான்களுடைய கூடுகையில அடையப்பட வேண்டிய நோக்கம் இது, அன்புக்குரிய சகோதரர்களே. இப்ப இங்க ஒருத்தரை வேண்டாம், இவர் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், அது புறக்கணிப்பு, அது வேண்டாம். மற்றொரு விஷயம் சொல்றாங்க. இன்னொரு நோக்கம். அது என்ன? கிறிஸ்துவினுடைய சரீரம் பக்தி விருத்தி அடைவதற்காக நிறைவான வளர்ச்சிக்கு நேராக கிறிஸ்துவின் குணலட்சணத்திலும் கிருபையிலும் அன்பிலும் அறிவிலும் விசுவாசத்திலும் ஆவியிலும் தேவனுக்கான அர்ப்பணிப்பிலும் ஒருமைப்பட்டு இணைவதற்காக ஆகும். 2வது நோக்கம். இந்த நோக்கம் பரிசுத்தவான்களுடைய கூடுகையில அடைஞ்சிருந்திருக்கும். என்ன நோக்கம்? கிறிஸ்துவினுடைய சரீரம் குணலட்சணம். பக்தி விருத்தி அடையணும். அதுக்காக தான் அவங்க ஒழுங்கு ஏற்படுத்தி வச்சாங்க. இந்த ஒழுங்கு முறைகள்ல நமக்குள்ள என்ன வந்திருக்கணும்? நிறைவான வளர்ச்சிக்கு நேராக கிறிஸ்துவின் குணலட்சணத்துல, கிருபையில, அன்புல, அறிவுல, விசுவாசத்துல, ஆவியில, தேவனுக்கான அர்ப்பணிப்புல நமக்குள்ள எல்லாருக்கும் என்ன வந்திருக்கணும்? ஒருமைப்பட்டு. ஒருமைப்பாடு இருக்குதா? இதுக்காக தான் எதை ஏற்படுத்தி வச்சாங்க? சபை கூடுகையை ஏற்படுத்தி வச்சாங்க. அதான் சொன்னாரு, சபை கூடு வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுவிட. விட்டுறாதீங்க. காரணம், பரிசுத்தவான்கள் கூடுகையில அடையப்பட வேண்டிய நோக்கம் இந்த 2. கூடுகைக்கு வராம போயிட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகாது? அவரிடத்தில் நிறைவேறாது. யார் தவிர்க்கிறாரோ அவரிடத்தில் என்னவாகாது? இதுல சீக்கிரம் நிறைவேற முடியாது. அப்ப அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா ஏற்படுத்தி சரியாக நம்ம அந்த கூடுகைக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னா வந்துடணும். அப்படி வந்தோம்னா தான் அன்புக்குரியவர்களே நம்ம இந்த சீக்கிரமா நிறைவான வளர்ச்சிக்குள்ள என்ன செய்ய முடியும்? கடந்து வர முடியும். மேலும் உள்ள தகவல், இப்ப சபையாருக்கும் மூப்பருக்குமான சில உறவுகள் குறித்து நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? பரிசுத்தவான்களுடைய கூடுகையில அடையப்பட வேண்டிய நோக்கம் இந்த 2 வளர்ச்சிக்காக. மற்றொன்று, சபையாருக்கும் மூப்பர்களுக்குமான உறவு என்ன? சபையார் அவங்க யாரு? மூப்பர் அப்படின்னு. பாருங்க, வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று நம்ம கவனிக்கும்போது, கர்த்தர் சொன்ன சில விஷயங்கள் நம்ம சொல்லி போயிடுறோம். மத்தேயு 23 8ஆம் அதிகாரம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். வசனங்கள் சொல்லுகிறது இதுதான். நீங்கள் ஒருவரையும் யாருன்னு கூப்பிடாதீங்க, ரபி, ரபி என்று கூப்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா, ரபி என்றால் போதகர் என்ற அர்த்தம். நீங்க யாரும் போதகர் கிடையாது. நீங்கள் எல்லோரும் யாரா இருக்கிறீங்க? சகோதரராய். சகோதரராய் இருக்கிறீங்க. அப்ப இங்க யாரும் ஸ்பெஷல் அல்லது இவர் கொஞ்சம் அல்டிமேட் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் கிடையாது. சகோதரர்கள். மேலும் உள்ள விஷயங்கள் சொல்லுது, நீங்கள் ஒருவரையும் பிதா என்று கூப்பிடாதீங்க. நீங்கள் ஒருவரும் குரு. குருக்கள் என்று அழைக்காதீங்க. தலைவர்னு கூப்பிட்டு கொள்ளாதீங்க. இப்படி தலைமைத்துவத்தை கர்த்தரோ அப்போஸ்தலர்களோ இங்க என்ன செய்யலன்னா ஏற்படுத்தி வைக்கல. ஒரு பதவியாக எந்த ஒரு நிலைப்பாட்டையும் ஏற்படுத்தி வைக்கல. இதை நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. ஏன்னா இன்றைக்கு பெரிய குழப்பங்களும் கொஞ்சம் தடுமாற்றங்களும் வர்றதுக்குரிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? பதவி அப்படின்றதான எண்ணம் அதை பெற்றவர்களுக்கும் வரக்கூடாது, கொடுத்தவர்களுக்கும் வரக்கூடாது. இது ஒரு பதவி. இது பதவி அல்ல, பொறுப்பு. இந்த பொறுப்பு இருக்கும், மாற்றப்படும், மீண்டும் வரும். இது அப்படியே இருக்கும். இது பொறுப்பு. அவ்வளவுதான். அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதான் சொல்லிட்டாரு முதல் வசனமே, நீங்கள் எல்லோரும் யார்தான்? சகோதரர்கள் என்று சொல்கிறத பார்க்கிறோம். ஒருவேளை முகஸ்துதிக்காக, மரியாதைக்காக, ஒருவரை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும்ன்றதுக்காக இப்ப எப்படி வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இவர் எங்க சபையினுடைய மூப்பர். போற வர்ற இடங்கள்லாம் இவர் யாரு? மூப்பர். சொல்லும் போதே என்னது? மூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மூப்பர்னு இந்த காலம் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னா, அத ஒரு பொறுப்புன்றத மாத்தி ஒரு பதவி போல என்ன செய்யப்படுதுன்னா பார்க்கப்படுறது. சிலர் நல்ல நட்பா இருப்பாங்க இல்லையா? பழக்கமா இருப்பாங்க இல்லையா? அவரு இப்ப ஒருவேளை என்னுடைய கூடயே இருக்கக்கூடியதான சில சகோதரர்கள், சகோதரிகள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்பயும் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க, அடிக்கடி போவாங்க. இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன எங்கேயாவது போய் சொல்லும்போது எப்படி சொல்லக்கூடாது? இவர்தான் எங்க சபையினுடைய மூப்பர் அப்படின்னும் போது ஒரு சிரிப்புக்காக, ஒரு விளையாட்டுக்காக, ஒரு மரியாதைக்காக, ஒரு சின்ன புகழ்ச்சிக்காக இவர் தடுமாறவே மாட்டார்ன்ற எண்ணத்துல கூட நீங்க என்ன செஞ்சிட வேண்டாம் அப்படின்னா, அப்படிப்பட்டவருக்கு இந்த மாதிரியான புகழ்ச்சிகளை சொல்லாதீங்க. ஒருவேளை வஞ்சனையாக இப்படிப்பட்டதான
உலகத்தினுடையதான வாசனை அல்லது சுவை, உலகத்தினுடைய சுவை அவருக்கு டேஸ்டா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க யாருமே விழுகாத ஒரு மனுஷன் என்ன செய்யாது? கிடையாது. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இல்லை. அப்படி இருக்க, நமக்குள்ள பெரிய போராட்டம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே. மாம்சத்தை கொண்டு, அதுக்கப்புறம் உலகத்தை கொண்டு, அப்புறம் சாத்தானை கொண்டு. இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு நடுவுல நம்ம ஒரு கல்ல தூக்கி போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, "இது சின்னது தானே" அப்படின்னு போட்றாதீங்க. "இவர் எங்க சபையினுடைய மூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு போனா, அதுல சொல்றாங்க, "இவர் எக்காலத்திலும் எந்த பேச்சுக்கும், எந்த புகழுக்கும் விழமாட்டாரு. இவர் அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான பிரதர்" அப்படின்னு இருந்துட்டா கூட நீங்க போடாதீங்க. ஒருவேளை உலகத்தின் சுவைய அவர் டேஸ்ட் பார்த்துட்டாரு அப்படின்னா, அது அவருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தாகும் தெரியுமா? அவர் தன்னை அந்த நிலைமையிலேயே நிறுத்திக் கொள்வதற்கு எவ்வளவு போராட ஆரம்பிச்சுருவார் தெரியுமா? சபையார கடைசியில எதுக்கு நேரா வழி நடத்துவார் தெரியுமா? தனக்கு நேரா நடத்துவார். ஏன்? அப்படி இல்ல அப்படின்னா, நம்மள நாளைக்கு என்ன பண்ணிருவாங்கன்னா, அந்த இடத்த விட்டு மாத்திருவாங்க. அதை விட்டு மாறுவதற்கு முடியாதபடிக்கு அவங்க போராட ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா சமீபத்திய காலங்கள்ல என்னவாகுது அப்படின்னா, எலக்ஷன் அப்படின்னா அது பாப்புலரா தெரியுது. ஆனா விஷயம் என்ன? அந்தந்த சபைகளிலே மூப்பர்களை ஏற்படுத்துனாங்க. ஒரு பாப்புலாரிட்டிக்காக மூப்பர்களை ஏற்படுத்தல. இன்னைக்கு தமிழ்நாடு எலக்ஷன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு பைபிள் ஸ்டூடண்ட்ல எலக்ஷன்னா, அதுவுமே இன்னைக்கு எல்லா மாவட்டங்களையும் தெரியும். அப்ப அவருக்குள்ள என்ன ஒரு பயம் வருது அப்படின்னா, நாளைக்கு மூப்பர் மீட்டிங்க்கு எதுக்கும் முடியாம போயிருமோ? மற்ற மூப்பர்கள்லாம் நம்மளுக்கு ஃபோன் போட்டு கேட்பாங்களோ? எதுக்கு நம்ம இது ஆயிருவோமோ, அது ஆயிருவோமோன்ற ஒரு பதட்டத்துக்குள்ள போய், அதுக்காக அவர் ஒரு பதட்டத்திலேயே ஒரு 3 மாசம் காய்ச்சல் அடிச்சு அவரு சுத்தி, உண்மையிலே தான். ஒரு 3 மாசம் அவருக்கு ஒரு ஃபீவரிஷாவே இருக்கும். என்ன அப்படின்னா, நல்லா சாப்பிட்டுருக்க இளைச்சிருவாரு. நல்லா சாப்பிட்டுருக்க மாட்டாரு, நல்லா தூங்க மாட்டாரு. ஒரு விதமான இதுலயே இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை வந்துட்டா பிரச்சனை இல்ல. வரலன்னா, காரணம் என்ன? ஏதோ ஒரு நிலைமையில இத என்ன செஞ்சுர்றாங்கன்னா, கூட்டி கூட்டி சொல்றாங்க. உலகத்தினுடைய சுவை கொள்ளும்படிக்கு, உலகத்தின் சுவை பொய்யா இருப்பதனால, அப்படிப்பட்ட சுவை பார்க்கும்படிக்கு, அவங்கள என்ன செஞ்சாங்கன்னா, பாதகமான உணர்ச்சி வசப்படுத்த, நீங்க கல்லு போட்றாதீங்க அப்படின்றாங்க. அது என்ன? சொல்லும்போது சொல்றாங்க, இடறலின் கல்லை. கடுக்கலின் கல்லோ, இடறலின் கல்லோ உங்க மூலமா என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்படி இருக்க, நாம் இனிமேல் ஒருவரையொருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும், இடறலையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆம் அன்புக்குரியவர்களே. ஆக மற்றொரு ஒரு சகோதரனுக்கு முன்னதாக நம்ம அப்படிப்பட்ட புகழ்ச்சியோ, சுவையையோ ஊட்டிறக்கூடாது என்று சொல்றாரு. அதான் சொல்றாங்க, இவர் எப்பயுமே விடமாட்டாருன்ற உறுதியில நீங்க இருந்தா கூட, அவருக்கு முன்னாடி கூட அப்படி செய்யாதீங்க என்று சொல்றாங்க. கவனமாக இருப்போமாக. சபைக்கும் மூப்பர்களுக்கும் இருக்கிற ஒரே உறவு என்னதான்? சகோதரன். நம்ம சகோதரன். அவ்வளவு. அன்பு சகோதரர்களே, கிறிஸ்துவனுடைய ஒருமைப்பாடு, கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய ஒருமைப்பாடு குறிச்சு சில விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம்னா பார்ப்போம். தேவனுடைய சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுவதற்கு எதிராக மூப்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் என்று சொல்லி இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதே போல சபையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சகோதரர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. 2 இடத்துலயும் வசனங்கள் இருக்குது. பேதுருவிலும் சொல்றாரு, எபிரேயர்ல சொல்றாரு. சொல்லும்போது பேதுரு சொல்றாரு, நீங்க சபையை என்ன பண்ணிட வேண்டாம்? ஆண்டிட வேண்டாம். நீங்க இருமாப்பாய் அத என்ன பண்ணிட வேண்டாம். அது கிறிஸ்துவினுடைய சுதந்திரம். அத அவர் சம்பாரிச்சு கொண்டது. அத நீங்க இருமாப்பா என்ன செஞ்சிட வேண்டாம்? ஆண்ட வேண்டாம். அதே சமயம் சபையார் யாருக்கு துக்கம் ஏற்படுத்தும்படிக்கு இருந்துராதீங்க. அந்த ஊழியத்தை அவர்கள் வேண்டா வெறுப்பா செய்யும்படிக்கு அவங்களுக்கு நீங்களும் என்ன செஞ்சிடாதீங்க அப்படின்னா, நீங்க அந்த மாதிரி கஷ்டம் கொடுத்துடாதீங்க என்று சொல்லி சொல்லுகிறதையும் நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பாருங்க. அப்போ இந்த சபை எப்படி ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு அந்த வசனம் அ எபேசியர்ல சொல்லப்பட்டதான வசனம் இருக்கு இல்லையா? ஒரு வசனம் இருக்குதான்னு தெரியல. இருக்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் சமாதான கட்டினாலே வாசிங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, ஒரே சரீரமும், ஒரே ஆவியும் உண்டு. ஆம் அன்புக்குரியவர்களே, மேலும் வசனம் இருக்கும். ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும், எல்லாரோடும், உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆம் அன்புக்குரியவர்களே, வசனத்த நீங்க கவனிச்சுக்கோங்க. பாருங்க சொல்றாரு, சபையில மூப்பர்களும்
யார இருமாப்பா அன்றக்கூடாது. சரீர அங்கங்கள. சரீர அவயவங்கள் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, அவர்களுக்கு கீழ்ப்பட்டு இணங்குங்க. ஏன் அப்படின்னா, அவர்கள் உங்களுக்காக என்ன செய்றாங்கன்னா, தேவ சமூகத்துல அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. உத்தரவாதம் பண்றாங்க. அப்படின்னும்போது, அவர்கள் உங்களுக்காக கர்த்தரிடத்துல கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனால நீங்களும் நம்ம தான இந்த பொறுப்ப குடுத்தோம் அப்படின்றதுக்காக அவங்கள பிரஷர் பண்ணி, இது மேல இதுக்கு அப்புறம் இதுல இருந்தாலும் பரவால்ல, இல்லாட்டினாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்த ஒரு வேண்டா வெறுப்பா செய்ற அளவுக்கு ஆக்கிராதீங்க. சபையார். அதேபோல சொல்றாரு, இல்ல, இல்ல. சபையார் குடுத்த பொறுப்பு. அதனால நீங்க கவனமா இருங்க. அவங்கள நீங்க ஆண்றாதீங்க அப்டின்னும் சொல்றார். இப்ப சபைய எப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் என்று சொல்லும்போது, பாருங்க நமக்குள்ள எப்படிப்பட்ட விஷயம் இருக்குன்னா, ஒரே கர்த்தர், ஒரே பிதா, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே ஞானஸ்நானம் என்று எப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்ன்னா, ஒரு ஒன்னஸ்க்குள்ள ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நான் பெற்றிருக்கிற நம்பிக்கையும், விசுவாசத்தையும் தான் நீங்களும் பெற்றிருக்கிறீங்க. நாம பெற்றிருக்கிற நம்பிக்கையும், விசுவாசத்தையும் தான் நம்மை போல் இருக்கிறதான நம்முடைய அருகில் உள்ள சகோதர சகோதரிகளும் பெற்றிருக்கிறாங்க. இத போல தான் உலகத்தில் உள்ள நம்முடைய அன்புக்குரிய சகோதரர்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறாங்க. இவங்கள தேவன் சரியா கூட்டி சேர்த்துக் கொண்டிருக்கிறார். சரியா கூட்டி சேர்த்துக் கொண்டிருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்ப பாருங்க சொல்றாரு, இந்த ஆவியானது இன்றும் அதிக அளவில் நிலவி வருகின்றது என்பதை தெரிவிப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். எப்படி? ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம். நீங்க பாருங்க, பாபிலோன்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும், உங்க விசுவாசம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? தெரியாது. அந்த விசுவாசம் எந்த நம்பிக்கையில இருக்கிறோம்னே தெரியாது. நான் எந்த சபைக்கு போறேனோ, அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்களோ, அதத்தான் நானும் என்ன செய்றேன்? விசுவாசிக்கிறேன். ஆனா நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. உங்களுடைய நம்பிக்கை என்ன? நமக்குள்ள ஒரே நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய ஞானஸ்நானம் என்ன? ஒரே அர்ப்பணிப்பு பண்ணி இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி ஒரே கர்த்தரோடு கூட நம்ம இணைக்கப்பட்டவர்களாகி, ஒரு ஒருமைப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. நம்மை போல தான் உலகத்துல இதே கீழ்ப்பகுதியில நீங்க பாருங்க, இதுக்கு அடுத்த பகுதியில இருக்கக்கூடியதான ஒருவேளை சகோதரர்கள் எடுத்தாலும், நம்மள போல தான் அவங்களும் பேசுவாங்க. எனக்கும் அதே கர்த்தர் தான். எனக்கும் அதே நம்பிக்கை தான். எனக்கும் ஒரே விசுவாசம் தான் அப்டின்ட்டு, நாம பெற்றிருக்கிற அதே விசுவாசத்த அறிக்கை செய்வாங்க. இப்ப நம்ம எல்லாத்தையும் தேவன் என்ன செய்றார் அப்டின்னா, ஒன்று கூட்டி சேர்த்துக் கொண்டிருக்கிறார். ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான விஷயம் அன்புக்குரியவர்களே. அப்படி நம்ம இந்த விசுவாசத்துல வள நம்ம இந்த விசுவாசத்த பெற்றிருக்கிறோம் அப்டின்னா, சரியா நிறைவான வளர்ச்சிக்கு நேராக என்ன செய்யணும் அப்டின்னா, வளரணும். இந்த அறுவடை வேலைக்காக தேவன் என்ன செய்றார் அப்டின்னா, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சு சரியா கூட்டி சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நாமளும் சரியா என்ன செய்யணும்? கூட்டி சேர்க்கப்பட்டுறணும். அப்படின்னா, அந்த தெய்வீக ஒழுங்குகளுக்கு கீழ இருந்தோம்னா மட்டும் தான். இந்த கிறிஸ்துவினுடைய ஒருமைப்பாட்டின் ஆவிக்குள்ள இருந்தோம்னா மட்டும் தான், நாமளும் அந்த மணிகளோடு சேர்க்கப்படுவோமே தவிர, நமக்கு ஒரு நிலைப்பாடு வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னா, நாம தான் சிந்திக்கணும். ஃபைனல் பாயிண்ட். பரலோகத்துக்குரிய சபை அமைப்பும், பூமிக்குரிய சபை அமைப்பும். அன்புக்குரியவர்களே, இங்க சொல்லும்போது சொல்றாங்க, பாருங்க, அ பரலோகத்தில பேரெழுதப்பட்டவர்களாகிய சபையினுடைய அமைப்பு, அது அருமையா இருக்கு. ரொம்ப எளிமையா இருக்கு. பரலோகத்தின் அமைப்பு எப்படி இருக்குது? ரொம்ப அருமையான ஏற்பாடு. பரலோகத்திலே பேரெழுதப்பட்டிருக்கிற சர்வ சங்கமாகிய சபையினுடைய ஏற்பாடு. பிரம்மாண்டமானது. ஆனா ரொம்ப அருமையானது. அதேபோல ரொம்ப எளிமையானது. இதே போல தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆக தவறிழைக்காத கர்த்தர், ஆக பூமியிலும் என்ன செய்திருக்கிறார்ன்னா, ஒரு அழகான ஏற்பாட்டை பண்ணி வச்சிருக்கார். இந்த ஏற்பாடு கூட எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப அருமையான ஏற்பாடு. ரொம்ப எளிமையான ஏற்பாடு. இந்த அருமையான, எளிமையான ஏற்பாட்ட நாமளும் என்ன செய்றோம் அப்படின்னா, நாம சரியா உள்வாங்கிக் கொள்ளணும் அன்புக்குரிய வாசிங்க. இதுவரையிலும் நாம் பரலோகத்தில் பேரெழுதப்பட்டவர்களாகிய சபையினுடைய அமைப்பின் அருமையையும், ஏழ்மையையும் மற்றும் முழுமையும் பார்த்திருக்கின்றோம். அதன் ஒரே ஒரே அதிகாரியும் தலையுமானவராகிய கர்த்தர் இயேசு தவறிழைக்காதவர் ஆவார். தேவன் இவரது கரத்தில் அதிகாரத்தினை வைத்துள்ளார் மற்றும் சபை அங்கத்தினர்கள் அனைவரும் தங்கள் வார்த்தைகளிலும், நடத்தையிலும் மாத்திரமல்லாமல் தங்கள் சிந்தனைகளிலும் கூட அவருக்கு அன்பாய், நேர்மையாய் மற்றும் உடனடியாய் கீழ்ப்படிய எதிர்பார்க்கப்படுகின்றனர். ஆமா அன்புக்குரியவர்களே. இவ்வளவு விஷயத்தையும் நம்ம கேட்டுட்டோம் இல்லையா? தேவ சமூகத்துல உட்கார்ந்து, இந்த நாளிலே என்ன கேட்கணுமோ, அத கேட்கணும் என்றும், இந்த நாள் இது அறிவிக்கப்படணும் என்று தெய்வீக ஒழுங்குகள் அறிவிக்கப்பட்டும் ஆயிற்று. இப்ப அறிவிக்கப்பட்டாச்சு அப்படின்னா, அவர் என்ன நம்மட்ட எதிர்பார்க்கிறார்?
எப்படி எதிர்பார்க்கிறாரு? எப்படி கீழ்ப்படிதல்? அன்பாய் கொஞ்சம் நல்லா இன்னும் எழுத்துல தான் போட்டிருக்கேன். பார்த்து சொல்லுங்க. எப்படி கீழ்ப்படிதல் காட்டணுமா? அன்ப அன்பாய், அன்பாய், நேர்மையாய், உடனடியாய். உடனடியா சொல்றாங்க பாருங்க. உங்களுடைய வார்த்தையா இருக்கட்டும், உங்களுடைய நடத்தையா இருக்கட்டும், உங்களுடையதான சிந்தனையாக இருக்கட்டும். இப்பதான் நீங்க சொன்னதெல்லாம் சொன்னீங்க. ஆனா நான் அதே ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தான் நிக்கிறேன். அப்படின்ட்டு ஒருத்தர் நின்னுட்டு இருக்கிறாரு அப்படின்னா, கூடாது, கூடாது. சொல்றாரு, உங்க வார்த்தை ஓகே. நீங்க இப்ப சொல்ல சொல்ல ஒண்ணொண்ணுக்கும் பதில் சொல்லிட்டே இருந்தீங்க. நடத்தை ஓகே. ஆனா நம்முடைய சிந்தனையிலும் கூட எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அதே போல கேட்ட விஷயங்களுக்கு எப்படி கீழ்ப்படிதல் காட்டணும்? உடனடியாக உடனடியா கீழ்ப்படியணும். இததான் அவர் எதிர்பார்க்கிறார். அன்பு சகோதரர்களே, ஆக பரலோகத்துக்குரியதான சபை அமைப்பு அப்படித்தான் இருக்கும். பூமியில அவர் ஏற்படுத்திய தவறிழைக்காத கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறதான இந்த அமைப்பு கூட எப்படித்தான் இருக்கும்? அப்படிதான் இருக்கும். ஏன்? இது கர்த்தருடைய ஆர்கனைசேஷன். இங்க கர்த்தர் ஆளுகை செய்கிறார். கர்த்தர் வழிமுறைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர்கள் வழியாக பேசி இருக்கிறார். நம்முடைய உன்னத ஆவியை கொடுத்து தூதன் மூலமாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற நம்ம அதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும், உடனே கீழ்ப்படியணும். அந்த ஆவி நம்மகிட்ட இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆக இப்படியாக பரலோகத்துக்குரியதான சபையின் ஒவ்வொரு அங்கத்தினனும் அவனுக்குள் ஒருவர் இன்னொருவரிடத்திலே பெற்றிருக்கும் தனிப்பட்ட சுயாதீனமும் கர்த்தருக்கு ஒவ்வொருவரும் முழுமையாய் அடிமைப்பட்டிருக்கும் காரியமும் மாத்திரம்தான் மனித சபை அமைப்புகளில் நின்று முற்றிலும் வேறுபடுகின்றதான கர்த்தருடைய அமைப்பின் அம்சங்களாக என்ன செய்யுதுன்னா இருக்கு என்று சொல்லி பாடத்தை நிறைவு செய்றாங்க. இவ்வளவு விஷயங்களை கேட்டிருக்கிறோம். பாடம் பெரிய பாடம். சில விஷயங்களை மாத்திரம்தான் நம்ம என்ன செய்தோம் அப்படின்னா அந்த நாள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். அன்பு சகோதரர்களே, கேட்ட ஒவ்வொரு விஷயமும் அது இப்படியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதான அருமையான தெய்வீக ஒழுங்காக இருக்கிறபடினால மனப்பூர்வமாக, மனத்தாழ்மையோடு, அன்போடு, பயபக்தியோடு, ஜெபத்தோடு மேலும் உள்ள காரியங்களில் பங்கு பெற தேவன் தாமே நம்மை அவரது ஆவியை கொண்டு வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட அன்பு சபையோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பை மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.